Okay, so good evening students, good evening. Yes, vanakkam ellarukkum. Am I audible? Is it all clear? Yes, if it is fine, just quickly give me a comment. Is it all clear? Class ஆரம்பிச்சலாமா? நிறைய கதை பேசணும் டப்புன்னு class ஆரம்பிச்சலாமா? Is it all clear? All good here? Yes, send me some comments. Good evening all. Yes, those who have joined, quickly hit the like button so that I can understand how many people are here, what are they doing எல்லாம். ஸோ டப்புன்னு ஒரு லைக் தட்டிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கப்பா, பார்ப்போம் யாரெல்லாம் வந்திருக்கீங்க, எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஃபைன். ஓகே, வணக்கம் ஃப்ளையிங் பேர்ட், வணக்கம், மாலை வணக்கம், குட் ஈவினிங். ஃப்ளையிங் பேர்ட் வந்தாச்சு. பவி, ஹலோ பவி, குட் ஈவினிங். பவி, பாட்னியெல்லாம் இப்போ ஆல் ஓகேவா? எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? இப்போ ஜாலஜி நம்ம அதே மாதிரி ஃபுல் ஃபோர்ஸில் படிச்சிடலாமா? ஓகே, சூப்பர் ஃபைன். ஸோ நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் குயிக்காக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம்டா. என்ன கிளாஸ் என்ன பார்க்க போகிறோங்கிறத விட ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேசிக்காக பண்ணக்கூடிய எப்போவுமே பண்ணக்கூடிய ரிச்சுவல்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இருக்கீங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ மேக் ஷூர் யூர் ஃபாலோயிங் இஸ் ஆன் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டெலகிராம். உங்களுக்கு தேவையான நோட்ஸ், அப்டேட்ஸ் எல்லாமே அதில் போஸ்ட் செய்யப்படும். Okay, so make sure you're joining. Got it? Subscribe பண்ணுங்க. Okay? Yes, Priya. Hello Priya. Hello. Okay. பார்த்தீங்களா, செல்லத்தை பார்த்தீங்களாங்கிற மாதிரி டாப்பர்ஸ் பாருங்க, எல்லாம் ஃபுல் ஃப்ளெஜ்ல நிற்கிறாங்க. கவுண்டிங் போயிட்டே இருக்கு. அண்ட் கோட்டாஸ் எல்லாம் வரணும். ஸ்டேட் கோட்டாஸ் வந்ததுக்கப்புறம் வில் ஹாவ் ஃபியூ மோர் பிக் செலிப்ரேஷன். எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நல்லாவே பயங்கரமாக பிளான் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் நெக்ஸ்ட் இயர் வரணும்ல. ஸோ தட் இஸ் வை வி ஆர் ஒர்க்கிங். ஸோ வில் டூ தட். ஓகே, ஸோ நம்ம பாட்னியில் ஒரு சாப்டர் முடிச்சாச்சு, ஜாலஜியில் ஒரு சாப்டர் முடிச்சாச்சு. நவ் வி ஆர் கெட்டிங் இன் டு another chapter called ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், which is very important chapter. நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாலும் சரி, நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாலும் சரி, லைஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாலும் சரி, ரொம்ப முக்கியமான சாப்டர் தான் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஹியூமன் ரீப்ரொடக்ஷனை 3 பார்ட்டில் பிரித்து அப்படியே அழகாக முடிக்க போகிறோம். சரியா? இந்த ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்கடா, ரொம்ப முக்கியமான டாபிக். நீங்கள் ஃபஸ்ட்டு செஷன், செகண்ட் செஷன், தேர்ட் செஷன் 3 செஷனுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபர்ஸ்ட் செஷனில் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு படிப்பீங்க. செகண்ட் செஷனில் என்ன இருக்குது, அதாவது எப்படி இந்த கேமெட்ஸ் ஃபார்ம் அதெல்லாம் படிப்பீங்க. லாஸ்ட் செஷனில் என்ன நடக்க போகுது, எப்படி ஒரு ஜைகோட் ஒரு குழந்தையாக மாறுது, அதெல்லாமே படிக்க போகிறீங்க. ஸோ ரொம்ப முக்கியமான செஷன். ஸோ அந்த செஷனை என்ன பண்ண போகிறோம், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் குயிக்காக நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். காட் இட்? சூப்பர். ஸோ ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்னாலே, human understood, sir, we are humans, okay. Reproduction அர்த்தம் we are going to create younger ones, okay. இந்த human reproduction ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டை பார்க்குறோம், எதனால், என்ன காரணத்தினால அது ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம்? what do you think? yes, very simple, we'll decode it now. பாருங்க, an individual may live a long healthy life without producing an offspring. உண்மை, ஒரு இண்டிவிஜுவலால் குழந்தை பெற்றுக்கிட்டாதான் ஹெல்த்தியாக வாழ முடியும்னு அவசியம் இல்லை. குழந்தை இல்லாட்டியும் அவங்களால ஹெல்த்தியாக வாழ முடியும். அப்புறம் ஏன் சார் ரீப்ரொடக்ஷன் இம்பார்ட்டன்ட் சொல்கிறீங்க? திஸ் இஸ் த ரீசன். பிகாஸ் ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்பீஷியஸ், ரீப்ரொடக்ஷன் வந்து தடுக்க முடியாத ஒரு விஷயம். எதுக்காக? ஒரு ஸ்பீஷியஸோட எக்ஸிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக, ஒரு ஸ்பீஷியஸை கண்டினியூ பண்ணுறதுக்காக கண்டிப்பாக என்ன வேணும், ரீப்ரொடக்ஷனுங்கிற ப்ராசஸ் நடந்திருக்கும். இப்போ புரியுது உங்களுக்கு? எஸ். குட் ஈவினிங் ரம்யா. லாங் டைம் நோ சி. எங்கே போயிருந்தீங்க? எக்ஸாமா, பிஸியா?
ஆர் கிளாஸஸ் எல்லாம் வராமல் படிக்காம உட்காந்துருக்கீங்களா? ஓகே, ஸோ மேக் ஷூர் அட்டெண்டிங் கிளாஸஸ். ஓகே ஃபைன். ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்தாச்சு, ரீப்ரொடக்ஷனோட ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். இனி நம்ம இப்போ இதை நான் இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இந்த ரீப்ரொடக்ஷன் சாப்டர் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா சில ஈவெண்ட்ஸை படிக்க போகிறோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. அந்த ஈவெண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் தேவையோ அதை பிரித்து படிக்க போகிறோம், அவ்வளோதான். காட் இட். ஹியூமன்ஸில் நடக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷன் ரிலேட்டடான ஈவெண்ட்ஸை படித்து அதுக்கு தேவையான சில விஷயங்களை பார்க்க போகிறோம். இதுதான் இந்த சாப்டர். பார்த்துடலாமா? ஓகே, இந்த சாப்டர் ரொம்ப முக்கியம்டா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வில் சி தட். ஓகே, த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஹஸ் 4 மெயின் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு சிஸ்டமுக்கு 4 மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துடலாம். டு ப்ரொடியூஸ் த கேமெட்ஸ், நேம்லி ஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஓவா, to transport and sustain these gametes, to nurture the developing offsprings, to produce hormones. அவ்வளோதான். 4 விஷயமும் என்ன சொல்கிறது, இட் செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டபிளாக நமக்கே புரியுது என்னங்கிறது. பார்த்துருவோமா? ஒரு கேமெட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், ஸ்பெர்மும் சரி ஓமும் சரி. ஏன்னா ஸ்பெர்மும் ஓமும் ஃபியூஸ் ஆனால் மட்டும்தான் அடுத்த ஜென்ரேஷன் உருவாகும். ஸோ அதை உருவாக்குறது ப்ரைமரி ரோலாக வச்சுருக்காங்க யார்? நம்ம ஹியூமனோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அது புரிஞ்சிருச்சு. அடுத்து, டு டிரான்ஸ்போர்ட் அண்ட் சஸ்டெயின் தீஸ் கேமெட்ஸ். கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும் பத்தாது, அந்த கேமெட்ஸ் வந்து மீட் பண்ணிக்கணும். ஸோ கேமெட்ஸை மீட் பண்ணவும் செய்யணும், அந்த கேமெட்ஸை வந்து தக்க வச்சுக்கணும். அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா? அதுக்கும் நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஹெல்ப் பண்ணுது. அதுவும் மேக்கிங் சென்ஸ். அடுத்து, டு நர்ச்சர் த டெவலப்பிங் ஆஃப் ஸ்ப்ரிங். நர்ச்சர்னு என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள்டா. நமக்கு தேவையான நியூட்ரிஷன், நமக்கு தேவையான கேர் எல்லாம் கொடுத்து பார்த்துக்கிறது தான் இந்த டெவலப்பிங் ஆஃப் ஸ்ப்ரிங்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங்கிறது வந்து ஜைகோட் குழந்தைய மாதிரி வளருது. அப்போ இந்த குழந்தை வளரும்போது அந்த குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன், தேவையான கேர் எல்லாம் கொடுத்து பார்த்துக்கிறது யாரு? நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். புரிஞ்சுதா? ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் நத்திங் பட் டு ப்ரொடியூஸ் ஹார்மோன்ஸ். இவ்வளோதான் விஷயம். ஸோ இது 4மே ரீப்ரொடக்ஷனோட பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ். மேபி 2 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ ஈஸியாக எழுதிடலாம். அதுக்கப்புறம் நவ் வில் கெட் இன் டு த ப்ராப்பர் சிஸ்டம்ஸ். ஓகே ஃபைன். நான் என்ன சொல்ல உங்ககிட்ட, இந்த சாப்டரில் வந்து நம்ம கொஞ்சம் ஈவெண்ட்ஸை படிக்க போகிறோம். அந்த ஈவெண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் தேவையோ அதனால நம்ம இந்த சாப்டர் 3ஆக பிரித்து படிக்கிறோம். மொத்தமாக நம்ம டு பி வெரி ப்ரிசைஸ் இந்த ஈவெண்ட்ஸை மட்டும்தான் படிக்க போகிறோம். சரியா? ஸோ படிக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் கேமெட்டோஜெனசிஸ். எனக்கு நீங்கள் தான் சொல்லணும் இந்த கேமெட்டோஜெனசிஸ்னா என்ன, எனக்கு தெரியாது. டெல் மீ வாட் இஸ் கேமெட்டோஜெனசிஸ். I'll quickly see in the comment. Tell me what is gametogenesis. I'm expecting comments. Gametogenesis na enna romba easy-ana kelvi. Solunga papa quick-a. Correct answers yaar solreenga nu paapom. Hello Johnny, hello. So tell me what is gametogenesis, because gametogenesisங்கிறது ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி. ஸோ அதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ். வெல் செட் ஃப்ளையிங் பட் யூர் அப்சல்யூட்லி ரைட். கரெக்டாக இல்லையா? கேமெட்டோஜெனசிஸ்ங்கிறது ஈஸியாக பிரித்து எப்படி பிரிக்கலாம்? கேமெட் ஜெனசிஸ். அப்போ கேமெட்ஸை உருவாக்கக்கூடியது கேமெட்டோஜெனசிஸ். அப்போது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கேமெட்டோஜெனசிஸ் இஸ் நத்திங் பட் ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ். ஓகே சார், ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ் புரிஞ்சிருச்சு. என்ன கேமெட்ஸ் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். ப்ரைமரியாக ஹியூமன்ஸுக்கு எவ்வளோ கேமெட்ஸ் இருக்குது? 2 கேமெட்ஸ் இருக்குது. ப்ரைமரி ஹியூமன்ஸ்க்கு 2 கேமெட்ஸ் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? ஸ்பெர்ம் இருக்குது, ஓவா இருக்குது. ஓகே, ஸ்பெர்ம் இருக்குது, ஓவா இருக்குது. ஸ்பெர்முங்கிறது we know a male gamete, ovum or egg, ஓவால என்னது ஃபீமேல் கேமெட். ஸோ கேமெட்டோஜெனசிஸ் கிளியர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஈவெண்ட் என்ன நடக்கணும்? கேமெட்டோஜெனசிஸ் நடக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன நடக்கணும்? ஒரு குழந்தை உருவாகணும்னா அந்த குழந்தைய ஃபியூஸ் பண்ணக்கூடிய கேமெட்ஸ் ஃபஸ்ட்டு உருவாகணும். ஓகேவா? அடுத்து இன்செமினேஷன். இன்செமினேஷனா என்ன? ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ரா. நான் சொன்னேன் உங்ககிட்ட, கேமெட்ஸை உருவாக்கினா மட்டும் பத்தாது, அந்த கேமெட்ஸை பாதுகாத்து அந்த கேமெட்ஸ் 2 மீட் பண்ணுற ரேஞ்சுக்கு வரணும். ஏன்னா அது வந்தால் மட்டும்தான் ஜைகோட் ஃபார்ம் ஆகும். கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த இன்செமினேஷன் என்னவா இருக்கும்? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப், ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மேல் கேமெட் இன்டு ஃபீமேல் reproductive tract. Insemination is a process through which male gamete is transferred to the female reproductive tract. இவ்வளோதான் விஷயம். இப்போ இதை நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, ஒன்ஸ் ஐ ரிமெம்பர் while I was for NEET for last year or something, ஸோ அதில் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபீமேல் கேமெட் into the reproductive system கொடுத்துருந்தாங்க. இது கரெக்டாக தாப்பா?
கண்டிப்பாக தப்பு. ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபீமேல் கேமெட் இல்லை, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மேல் கேமெட். ஞாபகம் வச்சுக்கோங்கடா, இது எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். இந்த வேர்டு மேல் கேமெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டா இல்லையா? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மேல் கேமெட்ஸ் இன்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் தான் என்ன சொல்கிறாங்க? இன்செமினேஷன் சொல்கிறாங்க. அப்போ இந்த இன்செமினேஷன் ப்ராசஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இன்செமினேஷன் எப்படி அச்சீவ் ஆகுதுங்கிறது நான் வர கிளாஸில் சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷன் எல்லாத்துக்குமே தெரியும், பெரிய விஷயம் இல்லை. ஈஸியாக இல்லையா? ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் என்ன சொல்லுவோம்? ஃபர்டிலைசேஷன் சொல்லுவோம். ஓகே, அதில் எந்த டவுட்டும் இல்லை. அடுத்து நமக்கு வரப்போகிறது க்ளீவேஜ். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கேமெட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபார்ம் ஆன கேமெட்டில் வந்து அந்த கேமெட் ரெண்டு மீட் பண்ணும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இன்செமினேஷன். ஃபாலோடு பை கேமெட் மீட் பண்ணியாச்சு. அப்போ என்ன நடக்கும்? ஃபர்டிலைசேஷன் நடந்துடும். ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா அடுத்து என்ன வரும்? ஜைகோட் ஃபார்ம் ஆகும். இப்போ ஜைகோட் நிற்கிது. அடுத்து என்னங்கிறது பார்த்துடலாமா? ஓகே, ஸோ அது முடியுமா பார்ப்போம். ரோஷன் துரைசாமி சார், 11th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி மேக்ஸ் கிளாஸ் அப்டேட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக பண்ணுறோம். இன்றைக்கி கூட எங்களுக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சு. அந்த மீட்டிங்கில் 11th 12th பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். வி வில் டேக் கேர் ஆஃப் இட். டு நாட் வரி. ஓகே, டேட் எல்லாமே சொல்லப்படும். வி ஆர் ஸ்டில் அண்டர் ப்ராசஸிங். உங்கள் கமெண்ட்ஸ்லாம் எல்லாமே பார்த்துருக்காங்க, ஹெட்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ வில் கன்சிடர் அண்ட் வில் டூ இட். டு நாட் வரி. ஓகே, ஃபைன். அடுத்து பெல்லாமி பிளேக். வணக்கம் பெல்லாமி பிளேக். என்ன லேட்டாக வந்திருக்கீங்க? 2-3 கிளாஸ் ஆளே காணாத மாதிரி இருக்கே. ஓகே, ஃபைன். ஸோ வில் கெட் இன்டு டாபிக். ஸோ கேமெட்டோஜெனிசிஸ் பார்த்தாச்சு, இன்செமினேஷன் பார்த்தாச்சு, ஃபர்டிலைசேஷன் பார்த்தாச்சு. இப்போ ஃபார்ம் ஆயிருக்கிற ஜைகோட் அடுத்து என்ன பண்ணும்? ஜைகோட் வந்து குட்டி செல், ஒரு குட்டியான செல். அந்த ஜைகோட் என்னவா மாறணும்? ஒரு குழந்தையாக மாறணும். அப்போ என்ன ஆகணும்? டிவிஷன்ஸை அண்டர்கோ பண்ணணும். டிவைடாய் அண்டர்கோ பண்ணுச்சுன்னா தான் என்னவா மாறும்? ஒரு ஜைகோட்டாக மாறும். ஜைகோட்லேருந்து ஒரு எம்ப்ரியோ மாதிரி குழந்தையாக மாறும். அப்போ அந்த டிவிஷன்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் கிளீவேஜ்னு சொல்லுவாங்க. Is it clear? Cleavage is nothing but divisions. Followed by next one, what you have is implantation. Next you have is implantation. சார் ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி இது டிவைட் ஆகிடுச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, இது வந்து குழந்தைய ஃபார்ம் ஆகணும். அப்போ குழந்தைய ஃபார்ம் ஆகணும்னு ஒரு இடத்துல அட்டாச் ஆகி நிற்கணும். இல்லை நான் அட்டாச் ஆக மாட்டேன், வயிற்றுக்குள்ளே சுற்றிட்டு இருப்பேனா, நம்ம இப்படி திரும்பினா இப்படி ஆடும், இப்படி திரும்பினா இப்படி ஆடும், நடந்தால் ஆடும், அப்படி குச்சிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ என்ன ஆகணும்? அந்த இடத்துல ஒரு இம்ப்ளான்டேஷன், ஒரு அட்டாச்மெண்ட் வேணும். அது அட்டாச் ஆனால் மட்டும்தான் அந்த குழந்தை அங்கே ஸ்டேபிளாக நின்று சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்க்கு ஆடாமல் ஃபிக்ஸ்டாக அப்படியே வளர ஆரம்பிக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். ஸோ இம்ப்ளான்டேஷன் நத்திங் பட் அட்டாச்மெண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்டாச்மெண்ட் attachment of blastocyst to the uterine wall. blastocyst என்ன டவுட் வந்துருச்சு உங்களுக்கு? சொல்லிட்டா ஒன்றும் இல்லை. நான் சொன்னேன்ல, இந்த பர்டிகுலர் ஜைகோட் வந்து டிவைட் ஆக ஆரம்பிக்கணும். அது டிவைட் கடைசி டிவிஷனில் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் அட்டாச் ஆகும். அந்த ஸ்டேஜ் பேர் தான் பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, அது எங்கே அட்டாச் ஆகும்? யூட்ரஸ் ஒரு பார்ட் இருக்குடா, சொல்லித்தரேன், நான் கவலைப்படாதீங்க. அந்த யூட்ரஸ் பார்ட்டில் ஒரு பார்ட்டில் போய் இந்த பிளாஸ்டோசிஸ்ட் ஒரு பால் மாதிரி இருக்கும், அப்படியே அழகாக அட்டாச் ஆயிரும். இது அட்டாச் மட்டும்தான் அந்த ஃபிக்ஸான இடத்துலேருந்து வளர்ந்து அது குழந்தையா மாறும். புரிஞ்சிச்சா? ஓகே, எனி அதர் டவுட் கைஸ்? இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? கேமெட்டோஜெனிசிஸ், இன்செமினேஷன்ஸ், ஃபர்டிலைசேஷன், க்ளீவேஜ், இம்ப்ளான்டேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கோ? குழந்தைய அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம். இனி அடுத்து இந்த குழந்தைய ஃபார்ம் பண்ணி டெவலப் பண்ணும். கரெக்டாக? இது வரைக்கும் எல்லாருக்கும் டவுட் இருக்கா? வெரி குட், யாருக்கும் டவுட் இல்லை. ஃபைன். ரோஷன், தேங்க்யூ சார் for playing. That is my duty, Roshan. That's I'm bound to do that. Okay, no mention. Okay, fine. இப்போ அடுத்து இம்ப்ளான்டேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராசஸ் தான் பிளாசன்டேஷன். பிளாசன்டேஷனா ஒன்றும் இல்லை, ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசென்டா. என்ன அர்த்தம்? ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசென்டா. சார் என்ன பிளாசென்டாங்கிறீங்க? ஒன்றுமே புரியல. குழந்தை ஜைகோட் பிளாஸ்டோஸில் புரிஞ்சிருச்சு. என்ன பிளாசென்டா என்னன்னா, இந்த பர்டிகுலர் ஜைகோட் இருக்குல்ல, இமேஜின் பண்ணுங்கடா, அது ஒரு ஜைகோட். அது வந்து டெவலப் ஆகும்போது அதுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதுவும் நம்மளை மாதிரி மூச்சு விடணும். நம்ம தான் பேசிக் ஹியூமன்ஸ். அது ஸோ மூச்சு விடணும், தண்ணி குடிக்கணும், ஃபுட் எடுத்துக்கணும், வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணணும், நியூட்ரிஷன் எடுத்துக்கணும். இது எல்லாத்துக்குமே அது ஹெல்ப் பண்ணணும். அது யார் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பிளசென்டா. பிளசென்டாங்கிறது மதர், அம்மாக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ. ஓகே, ஒரு ஹாஃப் மூன் டிஷ்யூன்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணும்? இந்த குழந்தைய அழகாக பார்த்துக்கும். அதுதான் இந்த பிளசென்டா. அப்போ பிளசென்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டாக இல்லையா? ஓகே, கரெக்ட். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் பிளசென்டா தான் என்ன சொல்கிறோம்? பிளசன்டேஷன் சொல்கிறோம். இந்த பிளசென்டா எப்படி இருக்கும், எங்கே இருக்கணும், எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன் ஒரு செஷனில். பட் ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து கேஸ்ட்ருலேஷன். யாருக்கெல்லாம் கேஸ்ட்ருலேஷன் தெரியும்? எஸ், எவ்வளோ பேர் இருக்கீங்க இப்போ? ஓகே, சொல்லுங்கள்.
வெரி குட். யாருக்கெல்லாம் gastrulation தெரியும்? நான் வேணா ஒரு ஹிண்ட் தரேன். ஃபார்மேஷன் ஆஃப், இதுக்கு மேலே நீங்கள் தான் சொல்லணும். சொல்லுங்கள் பார்ப்போம், gastrulation என்னன்னு யாருக்கு தெரியும்? தெரியலன்னு சொல்லுங்கள். ஓகே, வில் நாட் வேஸ்ட் த டைம், தட்ஸ் வை ஆஸ்ட். யாருக்கு gastrulation தெரியும்? ஓகே, நான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் தரேன். நம்ம பார்த்த இந்த ப்ராசஸில் இப்போ பார்க்க போகிற எல்லா ப்ராசஸ் சேர்த்து ரொம்ப 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 முக்கியமான ப்ராசஸ் அந்த gastrulation. இப்போ யாரால சொல்ல முடியும்? நீங்கள் நினைக்கலாம், சார் இது அப்படி என்ன சார் முக்கியமான விஷயம்னா, நான் சொல்கிறேன், லைக் ஃப்ரம் த நாலேஜ் அண்ட் ஸ்டஃப் ஐம் டெல்லிங் அண்ட் ஃபேமஸ் எம்ப்ரியாலஜிஸ்ட் ஆல்சோ தே ஹவ் செட் gastrulation தான் அந்த ஈவெண்ட்ஸ்லேயே ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். எதனால் ஆர் என்னது அது? சொல்லுங்கள் பார்ப்போம், யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். Who can tell? Tell, no problem. It's not a problem. We'll just discuss again. That is why we are here. Okay, fine. Since I'm not getting any proper answers, I'll proceed. Okay, பாருங்க. Gastrulation ஒன்றும் இல்லை, formation of germ layers. இவ்வளோதான் விஷயம். gastrula, ஓகே. பிரியா நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்ட். gastrulaங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபார்ம். ஆனால் அந்த gastrulationங்கிறது ஒரு ப்ராசஸ். என்ன ப்ராசஸ் அது? இந்த ஜெர்ம் லேயர்ஸ் உருவாகக்கூடிய ஒரு ப்ராசஸ் பேர் தான் ஃபார்மேஷன் ஆஃப் ஜெர்ம் லேயர்ஸ், gastrulation சொல்கிறோம். ஓகே ஓகே. ஸோ பவி இஸ் டெல்லிங், பிரியா டோன்ட் வரி, தெரியலன்னா பரவாயில்ல, தட்ஸ் வி ஆர் டெல்லிங். பவி, blastocyst is changed into gastrula with 3 primary germ layers. That is right. ரம்யா, உங்கள் மெசேஜ் நான் பார்த்துட்டேன், நான் வெளியே சொல்ல மாட்டேன். தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். நம்ம வந்து என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக சொல்கிறேன். நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன். தப்பானு சொல்கிறதுக்கு பயப்படுவேன். ஐயோ கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும் தான் சொல்லுவேன், தப்பாக சொன்னால் டீச்சர் எப்படி நினைப்பாங்க எல்லாம் பயப்படுவேன். ஆனால் நம்ம என்றைக்குமே இந்த மாதிரி விஷயத்துக்கு கூச்சப்படவே கூடாது. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரோ சரி, தெரியாத ஆன்சரோ சரி, தெரிஞ்சுக்க போகிற ஆன்சரும் சரி, தைரியமாக சொல்லணும். பிகாஸ் நீங்கள் ரெலவெண்ட்டாக என்ன நீங்கள் யோசிச்சு சொன்னாலுமே அது கரெக்டு தான். ஏன்னா உங்கள் சைடில் அது தெரியாமல் நீங்கள் யோசிச்சு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை நாங்கள் மாற்றி கொடுக்குறது நாங்கள் இருக்கோம். சரியா? ஸோ நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். காட் இட்? டு நாட் வரி. எஸ், மாட்டிக்கிட்டீங்க நான் பார்த்துட்டேன். ஓகே ஃபைன். ஸோ பார்த்துலாம். ஸோ gastrulation நீங்கள் சொல்ல கரெக்டு தான்டா, ஃபார்மேஷன் ஆஃப் ஜெர்ம் லேயர்ஸ். சார் எதனால் இது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஜெர்ம் லேயர்ஸ் நம்ம ஆல்ரெடி 11th அனிமல் கிங்டமில் படிச்சிருப்போம். என்னெல்லாம் லேயர்ஸ் இருக்குது? ப்ரைமரியாக 3 லேயர்ஸ் இருக்குது சார், அது வரைக்கும் எனக்கு தெரியும். என்னெல்லாம் இருக்குது? எக்டோடர்ம்னு ஒரு லேயர் இருக்குது சார், அப்புறம் மீசோடர்ம்னு ஒரு லேயர் இருக்குது சார். ஓகே, வேறு என்ன இருக்குது தம்பிங்களா? எண்டோடர்ம்னு ஒரு லேயர் இருக்குது சார். கரெக்ட். எக்டோடர்ம் இருக்குது, மீசோடர்ம் இருக்குது, எண்டோடர்ம் இருக்குது. இந்த 3 லேயர்ஸ் தான் ஜெர்ம் லேயர்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன் எதனால் இம்பார்ட்டன்ட். எதனாலனா, இப்போது இந்த ஜைகோட் வந்து ஒரு செல், ஒரு குட்டியூண்டு ஒரு செல் ஃபார்ஸே இப்படி இருக்கும் பாருங்கள், இந்த குட்டியூண்டு செல். இந்த செல் வந்து ஒரு எம்ப்ரியோ ரேஞ்சுக்கு வளரணும்னா, ஒரு ஃபீட்டஸ் ரேஞ்சுக்கு வரணும்னா அதுக்கு தலை வரணும், கை வரணும், கால் வரணும், முடி வரணும், கண் வரணும், மூக்கு வரணும், வாய் வரணும். அப்போ இது எல்லாமே டெவலப் ஆகணும். அதெல்லாம் எங்கேருந்து டெவலப் ஆகும்? இந்த ஜெர்ம் லேயர்ஸ் இருந்து தான் டெவலப் ஆகும். புரியுதா? இப்போ ஏன் இம்பார்ட்டன்ட்னு? ஃபார்ஸே எக்டோடர்ம்லேருந்து சில பகுதி உருவாகும், மீசோடர்ம்லேருந்து இன்னும் சில பகுதி உருவாகும், எண்டோடர்ம்லேருந்து வேறு சில பகுதிகள் உருவாகும். அப்போ இதில் இந்த லேயரில் ஒன்று மிஸ் ஆனால் கூட அவுட்டு. இப்போ ஃபார்ஸே எக்டோடர்ம்லேருந்து கண் வரும்னு வச்சுருப்போம். எக்டோடர்ம் லேயரே ஃபார்ம் ஆகலை, இப்போ என்னாகும்? கண் இருக்காது. மீசோடர்ம் லேயர் ஃபார்ம் ஆகலை, அடுத்த பகுதி இருக்காது. ஸோ இப்போ புரிஞ்சுதான் என்ன இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க? ஃபார்மேஷன் ஆஃப் ஜெர்ம் லேயர்ஸ் என்ன சொல்கிறாங்க? gastrulation சொல்கிறாங்க. ஓகே, காட் இட். ஃபைன். அடுத்தது ஆர்கனோஜெனசிஸ். இதை நம்ம ஈஸியாக கிராக் பண்ணியிருப்பீங்க இந்நேரத்துக்கு. ஆர்கனோஜெனசிஸ் ஒன்றும் இல்லை, ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்கன். என்ன சொல்லுவாங்க? ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்கனை தான் என்ன சொல்லுவாங்க? ஆர்கனோஜெனசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அண்ட் வாட் இஸ் த லாஸ்ட் ஒன்? ஸோ குழந்தை வந்து பிறந்து ஆர்கன்ஸை டெவலப் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ அது என்ன பண்ணணும்? அடுத்து டெலிவரி ஆயிடணும். அவ்வளோதான். இட் ஹேஸ் டு கம் அவுட் ஆஃப் த மதர். தட் ப்ராசஸ் யூ கால் இட் அஸ் பார்ச்சுரேஷன். என்ன சொல்லுவோம்? பார்ச்சுரேஷன். பார்ச்சுரேஷன் சிம்பிளாக சொல்லணும்னா டெலிவரி ஆஃப் ஃபீட்டஸ். அவ்வளோதான். இந்த ஈவெண்ட்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்? டீட்டெயில்டாக இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். ஓகே, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு கேமெட் ஃபார்ம் ஆகுது, அந்த கேமெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் கேமெட் ஃபியூஸ் ஆகி ஒரு ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணுது, அந்த ஜைகோட் டிவைட் ஆகுது, டிவைட் ஆனதுக்கப்புறம் ஒரு இடத்துல அட்டாச் ஆகுது, அட்டாச் ஆனதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருளான பிளாசென்டா உருவாகுது, அப்புறம் அந்த செல்லுக்குள்ளே ஜெர்ம் லேயர்ஸ் உருவாகுது, ஆர்கன்ஸ் டெவலப் ஆகுது, பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் இந்த பேபி வந்து வெளியும் வந்தாச்சு. அதுதான் பார்ச்சுரேஷன், டெலிவரி. இது எல்லாமே சொல்லுவோம். இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே, ஆல் குட் கைஸ். இது வரைக்கும் புரிஞ்சுதா?
ஈஸியாக இருக்கா? இதை நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஓகே, ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். அது எல்லாமே கம்ப்ரைஸ் பண்ணி அழகாக புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். கிளாஸை மட்டும் கவனிங்க. ஃபைன், காட் இட்? ஓகே. இப்போ ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இந்த ஈவெண்ட்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும்னு வச்சுப்போம். இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கணும்னா அடிப்படை விஷயமான ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக இல்லையா? அது எங்கே இருக்குது, என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதை பற்றி படிக்க முடியும். அப்படி தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஃபார்மேஷன், அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். வாட் ஆர் கோயிங் டு லேர்ன்? மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ பார்த்துடலாமா? இப்போ ஹியூமன், அதாவது ஹியூமனில் மேல் ஃபீமேல் இருக்குது. அதில் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் என்ன படிக்க போகிறோம்? நம்ம 4 விஷயங்கள் படிக்க போகிறோம்டா. ஒன்று வந்து பேர் ஆஃப் டெஸ்டஸ், இன்னொன்று ஆக்சசரி டக்ட், இன்னொன்று ஆக்சசரி கிளாண்ட், இன்னொன்று மேல் ஜெனிட்டேலியா. சார் என்ன சொல்கிறீங்க? ஒன்றுமே புரியுற மாதிரி சொல்லிட்டா பாருங்கள். ஈஸியாக சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் நீங்கள் பிரிக்கணும்னா ப்ரைமரியாக 2ஆக பிரிக்கணும். அந்த சிஸ்டமே நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ரைமரியாக 2ஆக பிரிக்கணும். ஒன்று ப்ரைமரி, இன்னொன்று செகண்டரி. என்ன சொல்லுவோம்? ஒன்று வந்து ப்ரைமரி, இன்னொன்று செகண்டரி. சார் ப்ரைமரி செகண்டரினால என்ன அர்த்தம்? நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்க தானே? ப்ரைமரி அர்த்தம் ரொம்ப முக்கியமான பொருள், இல்லை ஃபஸ்ட்டு பொருள்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுறாங்க? ப்ரைமரி சம்திங் விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, அப்போ ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில், அதாவது மேல் சிஸ்டமில் 2ஆக பிரிக்கணும்டா. ஒன்று வந்து ப்ரைமரி, இன்னொன்று செகண்டரி. அப்போ இங்கே ப்ரைமரின்னு யாரை சொல்கிறாங்க? டெஸ்டிஸை சொல்கிறாங்க. ப்ரைமரின்னு யாரை சொல்கிறாங்க? டெஸ்டிஸை சொல்கிறாங்க. அப்போ இந்த ப்ரைமரி எதனால் டெஸ்ட் சொல்கிறாங்க, எதனால் இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க? ஒரே சின்ன விஷயம். வாட் இஸ் இட் விஷயம்? வெரி ஈஸி. பிகாஸ் why it is important? It is the site for gamete formation. இப்போ புரிஞ்சுதான் எதனால் இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க? டெஸ்டிஸுங்கிற ஒரு ஹியூமனில் இருக்கக்கூடிய ஆர்கன் தான் ப்ரைமரி செக்ஸ் ஆர்கனாக கன்சிடர் பண்ணுறாங்க. எதனால்? ஏன்னா இந்த டெஸ்டிஸில் தான் கேமெட்ஸ் உருவாகும். அப்போ கேமெட்ஸ் நமக்கு முக்கியங்கிறது தெரியும். அப்போ கேமெட்ஸ் உருவாகிற இடம் நமக்கு இன்னும் முக்கியம். ஸோ வி கன்சிடர் த டெஸ்டிஸ் ஆஸ் ப்ரைமரி, ரிமைனிங் எல்லாமே செகண்டரி. புரிஞ்சுதா சார்? இந்த லெசனில் ஒரு மாதிரி பார்ட்ஸ் நேம்லாம் வருது சார், கடுப்பாக வருது. வெல்லாமி பிளேக், ஐ டெல் யூ ஒன் திங், லிசன். அல்டிமேட்டாக பயாலஜிங்கிறது நம்ம படிக்க போகிற பிளான்ஸையும் அனிமல்ஸையும் பற்றி. அதில் நம்ம பேசிக்காக படிக்க போகிற டாபிக் தான் ஜாலஜி. ஜாலஜியில் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஹியூமன்ஸ். ஸோ பேசிக்லி நம்மளை பற்றி நம்ம படிப்போம். நம்மளை பற்றி நம்ம படிக்கிறது ஜாலஜி. அப்போது நம்ம வந்து அவ்வளோ சிம்பிளான ஒரு ஆர்கனிசம் இல்லை. ஹியூமன்ஸ் அவ்வளோ சிம்பிள் இல்லை. கரெக்டாக? ஹியூமன்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தான். அப்போது காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா காம்ப்ளெக்ஸான டேர்ம்ஸை புரிஞ்சுக்கணும். ஓகே, நீங்கள் எல்லாமே ஈஸியாக இருந்தால் எல்லாருக்குமே ஈஸியாயிருமே. அப்போ எல்லாருமே டாக்டர்ஸ் ஆயிடுவாங்களே இல்லையா? கரெக்டாக? டாக்டர்ஸ் அப்போ எவ்வளோ டேர்ம்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும்? ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஹியூமன் பாடிங்கிறது ஒரு இன்சேனான பொருளுங்கிறது தெரியும். அப்போ அந்த ஹியூமன் பாடிக்கு நிறைய காம்ப்ளெக்ஸான விஷயம் இருக்குது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸான விஷயமெல்லாம் நம்ம டீகோட் பண்ணோம்னா இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் படிக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு இப்போ ஒரு புரிதல் வந்திருக்குல்ல, ஆமாம்ல நம்ம ஹியூமன் பாடி எவ்வளோ பெரிய விஷயம், அந்த ஹியூமன் பாடியில் ஒரு 10-15 பார்ட் நம்மளால் படிக்க முடியாதா அப்படிங்கிற மைண்ட் செட் வரும்போது உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக தெரியும். ஓகே, நீங்கள் டாக்டர் ஆகும்போது என்ன ஆகும்னா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் இன்னும் ஜாஸ்தியாக படிப்பீங்க. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு சப்ப மேட்ரு ஆகும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு, அதே மாதிரி இது ஆயிரும். ஓகே, ஆனால் இந்த லெவலில் க்ராஸ் பண்ணுறது நம்ம கையில் இருக்குது. காட் இட்? ஆமாம், நாங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ். பயாலஜினா அப்படி ஃபுல் வெறியில் இருக்கணும். புரியுதா? நம்ம வந்து அழுகவே கூடாது. அடித்தாலும் சரி, கத்துனாலும் சரி, கண்ணில் தண்ணே வரக்கூடாது. புரியுதா? அப்படி நம்ம வெறித்தனமாக உட்காந்து படிக்கணும். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ ப்ரைமரியான என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இம்பார்ட்டன்ட். எதனால் இம்பார்ட்டன்ட்? கேமெட் ஃபார்மேஷன். மற்ற செகண்டரிங்கிறதுல ஏன் அப்படி சொல்கிறோன்னா, யூனியன் ஆஃப் கேமெட்ஸுங்கிற ஒரு டேர்மை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கேமெட்ஸ் ஃபார்ம் ஆனது ப்ரைமரிடா. இந்த ஃபார்ம் ஆன கேமெட்ஸ் வந்து மீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார்? இந்த செகண்டரி ஆர்கன்ஸ். அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ இதை தான் இப்போ நம்ம வந்து ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாமா? ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன் பார்த்துடலாமா? பாருங்கள், த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கம்பரைசஸ் ஆஃப், அதே தான் எழுதி கொடுத்துருப்பாங்க, பேர் ஆஃப் டெஸ்டஸ், ஆக்சசரி டக்ட்ஸ், கிளாண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியா. இப்போ நம்ம கொடுத்தது தான் ஆல்ரெடி. இப்போ பார்த்துருவோமா? இப்போ டெஸ்டஸ் பார்க்கலாமா? டெஸ்டஸ் பிரைமரி மேல் செக்ஸ் ஆர்கன். தே ஆர், இது ஏன் பிரைமரிங்கிறது ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ வி டோன்ட் நாட் டு டிஸ்கஸ் ஹியர். தே ஆர் பேர் ஆஃப் ஓவாய்ட் பாடிஸ் லையிங் இன் த ஸ்க்ராட்டம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்.
டெஸ்டிஸ்ங்கிற பொருள் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சரில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு? ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர். அந்த சாக் லைக் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்கிறாங்க? ஸ்க்ராட்டம்னு சொல்கிறாங்க. ஓகே, என்ன சொல்கிறாங்க? ஸ்க்ராட்டம்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்க்ராட்டம்ங்கிற பகுதிக்குள்ளே தான் யார் இருக்கா? டெஸ்டிஸ் இருக்கா. ஒரு காரணம் இருக்குமா இல்லையா? ஏன் டெஸ்டிஸ் வந்து பாடிக்குள்ளேயே இல்லை? டெஸ்டிஸ் பாடிக்குள்ளே இருந்திருக்கலாமே, எதனால் வெளியே வருது? ஓகே சார், நீங்கள் சொல்கிற பீனஸ் எனக்கு புரியுது. ஏன்னா பீனஸ் வந்து நமக்கு இன்செமினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வெளியே இருக்குது. ஓகே, பை டெஸ்டிஸ் இஸ் அவுட் சைட் த பாடி. There is also a scientific reason for it. So we'll see that. We'll see it now. Listen, okay? So scrotum is a sack of skin that hangs outside the abdominal cavity. Abdominal cavity க்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு sack like structure சொல்றாங்க. Yes, scrotum னு சொல்றாங்க. This is the cross section. Okay, you can see here. This is how it looks. So you have scrotum here. அதுக்குள்ள யார் இருக்கா? Testis இருக்கா. And this complete structure you call it as penis. Okay, which is going to help in the insemination. மற்றதில் அப்படியே ஹோல்டு பண்ணுங்க. இது முடிச்சுட்டு பார்ப்போம். ஓகே, நான் சொன்னேன்ல ஸ்க்ராட்டம் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வெளியே இருக்குன்னு. என்ன காரணம் பார்த்துருவோமா? வெரி குட், பெல்லாமி பிளேக் யூ கிராக்ட் டெம்பரேச்சர். எக்ஸாக்ட்லி. ஸோ பார்த்துருவோம். ஸ்க்ராட்டம் இஸ் பிளேஸ்ட் அவுட் சைட் த அப்டோமினல் கேவிட்டி டு ப்ரொவைட் அ டெம்பரேச்சர் தட் இஸ் 2 to 3 degree Celsius லோவர் தேன் த நார்மல் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர். அப்போ எதனால்? ஓகே, நீங்கள் இப்போ பெல்லாமி பிளேக் யூஸ் டெம்பரேச்சர். வெரி குட், பட் டெல் மீ வை தேர் இஸ் அ நீட் டு மெயின்டைன் 2 to 3 degree Celsius லோவர் தேன் த நார்மல் பாடி டெம்பரேச்சர்? வாட் இஸ் த ரீசன் ஃபார் இட்? இதை சொல்லுங்க பார்ப்போம். எதனால இந்த ஹியூமன் பாடி டெம்பரேச்சரை விட 2 to 3 degree Celsius கம்மி ஆகணும், லோவரா இருக்கணும்? எதனால லோவரா இருக்கணும் கேட்குறாங்க. எதனால லோவரா இருக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். Why it should be lower? Because it helps in a process called spermatogenesis. Very good. அப்போ தான் ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகணும். பெல்லாமி சொல்லியிருக்காங்க. வெரி குட், ரைட். ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகணும்னா ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணும். நம்ம எப்படி நம்ம வந்து -1 degree Celsiusல நார்மல் காட்டன் ஷர்ட் போட்டு நிற்க முடியுமா? முடியாதுல்ல. என்ன ஆகும்? நம்ம நகமெல்லாம் ஊந்து கண்ணறை வெளியே செத்தே போயிடுவோம். ஏன்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சர் அப்படி. அதே மாதிரி ஸ்பெர்ம்ஸுக்கு டெம்பரேச்சர் இருக்குது. அது எவ்வளோ? நம்ம பாடி டெம்பரேச்சரை விட 2 to 3 degree கம்மியாக இருக்கணுங்கிறாங்க. அப்போ அதை யார் பார்த்துக்கிறா? ஸ்க்ராட்டம்ங்கிற பொருள் பார்த்துருக்கு. அதனால என்ன சொல்கிறாங்க? ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்க்ராட்டம் இட் கேன் பி ஆல்சோ ஆக்டிங் ஆஸ் அ thermoregulator. It can also act as a thermoregulator. புரிஞ்சுதா? thermoregulator is going to regulate the temperature. அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்க்காக தான் நம்ம ஸ்க்ராட்டம்குள்ள இருக்கிற ஸ்பெர்ம் வந்து கம்மியாக இருக்குது டெம்பரேச்சர். தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரை பார்த்துடலாம். ஸ்ட்ரக்சர் நல்லா பாருங்கடா. இதுதான் டெஸ்டிஸோட ஒரு கிராஸ் செக்ஷன். டெஸ்டிஸ் அப்படி எடுத்து ஒரு கிராஸ் செக்ஷன் பண்ணால் எப்படி இருக்குங்கிறது காட்டுறாங்க. ஓகே, தட் இஸ் வாட் ஹியர். வில் see that now. ஓகே, பாருங்க. இந்த டெஸ்டிஸ்க்குள்ளே நீங்கள் ப்ரைமரியாக பார்த்தீங்கன்னா இந்த கேன் யூ see this lobes here? தெரியுதா? இந்த மாதிரி லோப்ஸ் இருக்குது. எவ்வளோ லோப்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க? 200 to 250 lobules இருக்குன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க? 200 to 250 lobules இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, எவ்வளோ சொல்கிறாங்க? 200 to 250 lobules. அண்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். பாருங்கடா, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேன் யூ see this highly coiled structure இங்கே தெரியுதா உங்களுக்கு? இதுக்குள்ளே இதை என்ன சொல்லுவாங்க? seminiferous tubules or testicular tubules சொல்லுவாங்க. எவ்வளோ சொல்லுவாங்க? seminiferous tubules or testicular tubules. அது எவ்வளோக்குன்னு சொல்கிறாங்க? 2 to 4 வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இமேஜின் தேர் இஸ் ஒரு பெரிய ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பெரிய பில்டிங்கில் 250 ஃப்ளோர் இருக்குது. எவ்வளோ ஃப்ளோர் இருக்குது? 250 ஃப்ளோர் இருக்குது. அந்த 250 ஃப்ளோரில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ளோரில் 2 to 4 இல்லை 3 ஃப்ளாட்ஸ் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ அந்த மாதிரி தான் 250 lobules இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற ஒரு லோபியூல்ஸில் எவ்வளோ இருக்குது? 2 to 4 seminiferous tubulesங்கிற ஒரு காயில்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகே சார், புரிஞ்சிருச்சு. ரீட் பண்ணிடலாமா? பார்த்துருவோமா? சார் இங்கேனா டெம்பரேச்சர் கூட இருக்கும், இங்கேனா டெம்பரேச்சர் கூட இருக்கும். ஓகே, ரீஜனில் இருக்கிறவங்க டெம்பரேச்சர் கம்மியாக தானே இருக்கும். ரீஜனில் இருக்கிறவங்க டெம்பரேச்சர் கம்மியாக தானே இருக்கும். ஐ எம் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் ஸ்டேட்மெண்ட் பெல்லாமி பிளேக். சார் இங்கேனா டெம்பரேச்சர் கூட இருக்கும். ஓகே,
அந்த கிளேஷியராக நீங்கள் போட்டிருக்க சிம்பிள், கிளேஷியர் ரீஜனில் இருக்கிறவங்க டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். அப்போ டெஸ்டிஸ் தப்பு தானே சார், இங்கே 5 தானே இருக்குது. ஓகே லிசன், ஐ வில் மேக் இட் வெரி கிளியர். இப்போது நம்ம ஹியூமன் பாடி பொறுத்த வரைக்குமே அதான் சொல்கிறேன்ல, நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் இங்கே ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் முடிக்க முடியாது. ஓகே, இப்போ லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இப்போது நம்ம இந்தியாவில் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து இருக்கும்போது மேட்ச் ஆகுது. அதனால் நமக்கு வந்து ஸ்க்ராட்டம் வெளியே இருக்குது. ஸோ அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். இப்போது நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து நம்மளை சுற்றி ரொம்ப குளிராக இருக்குது. நம்ம பாடி டெம்பரேச்சர் என்ன ஆகும், இன்னும் கம்மியாகும். அப்போது ஸ்பெர்மடோஜெனிசிஸ் பாதிக்கப்படாமான்னு கேட்டால் அப்பவும் பாதிக்கப்படும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பாடி என்ன பண்ணுவோம்னா, ஸ்க்ராட்டமை வந்து லைட்டாக நம்ம அப்டம்னுக்குள்ளே இழுக்க பார்க்கும், ஒட்டி வச்சுக்கும். அப்படி ஒட்டி வச்சுக்கும் என்ன ஆகும், நம்ம பாடி ஹீட்டை வந்து அது எடுத்துக்கிட்டு அங்கிருந்து அது என்ன ஆகும், அப்படியே நமக்கு தேவையான ப்ராசஸை ஃபார்ம் பண்ணும். ஓகே, அப்போ ஒரு இடத்துக்கு ஒரு ப்ராசஸ்ங்கிற மாதிரி நம்ம பாடியில் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணக்கூடிய நிறைய மெக்கானிசம் இருக்குது. ஓகே, ஹியூமன்ஸ் அப்படின்னு பார்த்தா சில இடத்துல என்ன ஆகும் தெரியுமா, டெஸ்டிஸ் வந்து எப்போ ப்ரீடிங் சீசன் வருதோ, நாட் இன் ஹியூமன்ஸ், இன் சம் அதர் அனிமல்ஸ், எப்போ ப்ரீடிங் சீசன் வருதோ அப்போ மட்டும் இந்த டெஸ்டிஸ் வெளியே வரும், ஸ்க்ராட்டம் வெளியே வரும், அப்புறம் உள்ளே போயிடும். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நிறைய டைப்ஸ் இருக்குது, சீசனல் ப்ரீடர்ஸில் இருக்குது. ஓகே, சில பேருக்கு உள்ளேயே இருக்குது, சில பேருக்கு வெளியவே இருக்குது, சில பேருக்கு வெளியே உள்ளே போயிட்டு வர அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, காட் இட். ஓகே, இந்த டயக்ராம்குள்ளே ஏன் தப்புன்னு சொல்கிறீங்கன்னா, இந்த டயக்ராம் நம்ம 250 இதை வந்து போட முடியாது. பிகாஸ் அப்படி போட்டால் ரொம்ப ஜாம்டாக இருக்குது. இது வந்து ஒரு வியூ பண்ண ஜூம் பண்ண கிராஸ் செக்ஷன், அதனால் அப்படி இருக்குது. சரியா? ஓகே, ஃபைன். ஸோ 200 to 250 லோபியூல்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே 2 to 4 டெஸ்டிக்கல் டியூபியூல்ஸ் ஆர் செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, 250 ஃப்ளோர்ஸ் இருக்குது. அதில் ஒன்லி என்னென்ன இருக்குது, 2 to 4 செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் இருக்குது. ஓகே, தீஸ் ஹைலி convoluted tubules which form 80% of testicular substance are site for sperm production. இப்போ புரியுது எது முக்கியம்னு. நம்ம எப்படி என்ன படித்தோம், டெஸ்டிஸ் வந்து பிரைமரி செக்ஸ் ஆர்கன். கரெக்ட் சார். டெஸ்டிஸ்குள்ளே இருக்கக்கூடிய எது இன்னும் ரொம்ப முக்கியமான பகுதி, டெஸ்டிஸ்குள்ளே இருக்கிற செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் தான் இந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ எக்ஸாக்ட் சைட் ஃபார் ஸ்பெர்மடோஜெனிசிஸ் நத்திங் பட் செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் ஆஃப் டெஸ்டிஸ். அவ்வளோதான் விஷயம். ஞாபகம் வச்சுக்கோங்க, செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்ங்கிற இடத்துல தான் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்குது. அப்போ நமக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியம், டெஸ்டிஸ் முக்கியம்னா டெஸ்டிஸ்குள்ளே இருக்கிற செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் அதை விட முக்கியம். ஏன்னா செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்குள்ளே என்ன நடக்குது, ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்குது. புரிஞ்சிருச்சா? அதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இனி இப்போ நமக்கு என்ன முக்கியம் தெரிஞ்சிருச்சு, செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் முக்கியம் தெரிஞ்சிருச்சு. இனி இப்போ இந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் என்ன பண்ணும், போடு ஒரு கிராஸ் செக்ஷன் என்னன்னு பார்த்து தானே ஆகணும் நமக்கு. கரெக்டாக இல்லையா? அப்போ செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் கிராஸ் செக்ஷன் போட்டால் என்ன வருதுன்னு பாருங்கள், இப்படி வரும். கேன் யூ see here? இப்படி தான் அப்படியே ரவுண்டாக இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இங்கே ஒரு ரவுண்ட் இருக்கும், இங்கே ஒரு ரவுண்ட் இருக்கும், இங்கே ஒரு ரவுண்ட் இருக்கும், இங்கே ஒரு ரவுண்ட் இருக்கும். இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும். இதுதான் செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்குள்ளே இருக்கும். இப்போ இந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 செல் படிச்சிட்டிங்கன்னா செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் ஹோகையா. 2 செல். என்ன செல்லு, ரொம்ப முக்கியமான செல்லுடா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து சர்டோலி செல்ஸு, இன்னொன்று ஸ்பெர்மட்டோகோனிக் செல்ஸு. ஒன்று என்ன சொல்லுவோம், சர்டோலி செல்ஸு, இன்னொன்று ஸ்பெர்மட்டோகோனிக் செல்ஸ். இது 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இன்னொரு முக்கியமான செல் இருக்குது, அது என்னங்கிறது பார்ப்போம். இது 2 பிரைமரிலி இப்போ இம்பார்ட்டன்ட். இப்போ நல்லா பாருங்கள், கண்டுபிடிங்க பார்ப்போம். சர்டோலி செல்ஸை இப்போ மார்க் பண்ணிட்டீங்களா, எங்கே இந்த இடத்துல இருக்குது. சர்டோலி செல்ஸை பார்த்துட்டோமா, ஸ்பெர்மட்டோகோனி இங்கே இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இப்போது இந்த சர்டோலி செல்ஸ்னால் என்ன, ஸ்பெர்மட்டோகோனி என்னங்கிறது டப்புன்னு சொல்கிறேன், அப்படியே பிடிச்சிக்கோ. சர்டோலி செல்ஸுக்கு இன்னொரு பேர் தான் நர்ஸ் செல்ஸ். அப்போ ஒரு நர்ஸோட ரோல் என்னவாக இருக்கும்? டாக்டர்ஸ் எனக்கு தெரியும் சார், டாக்டர்ஸ் நீங்கள் சொல்லுறது கரெக்டு சார், டயக்னோஸ் பண்ணுவாங்க, ஹீல் பண்ணுவாங்க. நர்சஸ் என்ன பண்ணுவாங்க, தே வில் டேக் கேர். அவங்க தான் நம்மளை பார்த்துப்பாங்க, டேக் கேர் பண்ணிப்பாங்க. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு தேவையான ஃபுட்டு, நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, அது எந்த டைமில் மாற்றணும், எப்படி ஃபுட்டு தரணும், எவ்வளோ ஐவி ஏற்றணும், எவ்வளோ பிளட் எடுக்கணும். சம்டைம்ஸ் ஓவராக பேச ஒரு ஊசி குத்தி விட்ருவாங்க, நம்ம கண்டக்கூடாது. பட் ஸ்டில், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எதுக்கு பண்ணுறாங்க, நம்மளை டேக் கேர் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. அப்போ இதே மாதிரி இந்த இடத்துல யார் டேக் கேர் பண்ணுறா, சர்டோலி செல்ஸுங்கிற செல்ஸ் வந்து டேக் கேர் பண்ணுது. ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. அப்போ அந்த ஸ்பெர்ம்ஸுக்கு தேவையான நியூட்ரிஷன், தேவையான கேர் எல்லாம் கொடுத்து யார் பார்த்துக்கிறா, சர்டோலி செல்ஸ் பார்த்துக்குது. அப்போ இந்த சர்டோலி செல்ஸுக்கு இன்னொரு பேர் தான் நர்ஸ் செல்ஸ். புரிஞ்சிருச்சா? தட் இஸ் வாட் ஹெல்ப்ஸ் இன் த நரிஷ்மெண்ட் அண்ட் செக்ரீட்ஸ் இன்ஹிபிட். இன்ஹிபிட்ங்கிற வார்த்தை வந்து நீங்கள் ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்புறம் சொல்லித்தரேன். இன்ஹிபிட் பண்ணுங்கிறது மட்டும் ஞாபகம் வைங்க, மற்ற நான் சொல்லி கொடுத்தேன். ஓகே, விட்டுருங்க. இன்ஹிபிட் என்ன பண்ண போது, இன்ஹிபிட் பண்ண போது, அண்ட் அது ஒரு ஹார்மோனுங்கிறது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்றதை நான் கிளாஸ் வரும்போது சொல்லித்தரேன். ஓகே, ஃபைன். ஸோ சர்டோலி செல்ஸ் புரிஞ்சிருச்சு. அடுத்து ஸ்பெர்மட்டோகோனிக் செல்ஸ். ஸ்பெர்மட்டோகோனிக் செல்ஸ் ஆர் மேல் ஜெர்ம் செல்ஸ். ஸ்பெர்மட்டோகோனிக் செல்ஸ் என்ன சார், ஸ்பெர்மட்டோகோனிக் செல்ஸுங்கிற ப்ரிகசர் செல் தான் நமக்கு என்னவா மாறும், ஸ்பெர்ம்ஸாக மாறும். ஓகே,
ஸ்பெர்மட்டோகோனிக்கிறங்க ப்ரிகர்சர் செல் தான் நமக்கு என்னவா மாறும், ஸ்பெர்ம்ஸ் மாறும். ஒரு ஸ்பெர்ம் டப்புனுலாம் ஃபார்ம் ஆகாது. ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கணும், அது ஒரு ப்ரிகர்சர் ஸ்டேஜ், ஒரு ஆன்சிஸ்ட்ரல் ஸ்டேஜ், ஒரு பிரைமரி ஸ்டேஜில் இருக்கும். அது பேர் தான் சொல்கிறாங்க ஸ்பெர்மட்டோகோனியான்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பெர்மட்டோகோனியா என்னவா மாறும், ஸ்பெர்ம்ஸாக மாறும். புரிந்து விட்டதா? Is it clear guys? Anybody is having any doubt? So good, fine. Okay, இப்போ அதாவது அங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஸ்பெர்மட்டோகோனியம் என்ன பண்ணும், மியோட்டிக்லி டிஃப்ரென்ஷியேட் ஆகி டிவைட் ஆனாதா ஸ்பெர்ம்ஸை உருவாக்கும். இப்படி இருக்கிற ஸ்பெர்மட்டிட்ஸ் எப்படி ஆகணும், இதுதான் அந்த டிவிஷன். இதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, பார்த்துலாமா? அடுத்து நான் சொன்னேன்ல இன்னொரு முக்கியமான செல், அந்த செல் பேர் தான் லேடிக் செல். லேடிக் செல் ஆர் இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ். நல்லா அந்த டயக்ராம் பாருங்கடா. இந்த டயக்ராமில் இந்த இடையில கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கா, ப்ளூ லைன் பார்த்தீங்களா, ஸ்பேஸ் இருக்கா, இந்த ஃபுல்லாக மேட்ரிக்ஸ் இருக்கா. இந்த ஸ்பேஸை தான் என்ன சொல்லுவாங்க, இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த இன்டர்ஸ்டீஷியல் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய செல்லை என்ன சொல்லுவாங்க, இன்டர்ஸ்டீஷியல் செல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த இன்டர்ஸ்டீஷியல் செல்லுக்கு ஆக்சுவல் பேர் என்ன சொல்லுவாங்க, லேடிக் செல்லுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். லேடிக் செல்லுக்கு ஏன் இன்டர்ஸ்டீஷியல் செல் பேர் வந்துச்சு, ஏன்னா அந்த இன்டர்ஸ்டீஷியமில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா, பார்த்துடலாமா? ஆர் எம்பெடட் இன் த சாஃப்ட் கனெக்டிவ் டிஷ்யூ சரௌண்டிங் த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ், ஆல்ரெடி கிளியர்ட். இட் செக்ரீஸ் ஆண்ட்ரஜன். ஆண்ட்ரஜன்ஸ்னா யார், எங்கே சொல்லுங்க பார்ப்போம். ஆண்ட்ரஜன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள், எல்லாமே பிளேக். அவ்வளோதான், ஓகே, அவ்வளோதான் நம்ம தாங்கிற மாதிரி, அவ்வளோதான். ஓகே, சொல்லுங்கள். ஆண்ட்ரஜன்ஸ்னால் இங்கே யாரை மீன் பண்ணுறாங்க, நான் வேறு ஒரு ஹிண்ட்டு கொடுத்து வச்சுருக்கேன், முடிஞ்சால் கண்டுபிடிங்க. பார்ப்போம் எவ்வளோ பேர் வெறித்தனமாக கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். வாட் do androgens represent or what do you mean by androgens? ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டா, ஆண்ட்ரஜன்ஸ் ஒன்றும் இல்லை, நமக்கு தேவையான செக்ஸ் ஹார்மோன். அப்போ இந்த இடத்துல மேல்ஸுக்கு ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு யார் ரொம்ப முக்கியம், டெஸ்டோஸ்டிரானுங்கிற ஒரு ஹார்மோன் ரொம்ப முக்கியம். அந்த டெஸ்டோஸ்டிரான் என்ன சொல்கிறாங்க கலெக்டிவாக, ஆண்ட்ரஜனுங்கிறாங்க. ஆண்ட்ரஜன்னா குரூப் ஆஃப் மேல் செக்ஸ் ஹார்மோன். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்ட்ரஜன்னா குரூப் ஆஃப் மேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ். அந்த செக்ஸ் ஹார்மோனில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஹார்மோன் பேர் தான் டெஸ்டோஸ்டிரான். ஓகே, புரிஞ்சுதா? ஃபைன். அது இருந்தால் தான் என்ன நடக்கும், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். Got an idea? So பேசிக்காக செமினிஃபரஸ் டியூபிள்ஸாக பிரித்து மேஞ்சாச்சு. இனி இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ செமினிஃபரஸ் டியூபிள்ஸில் என்ன நடக்கும்னு சொன்னேன், குயிக்காக சொல்லுங்கள் பார்ப்போம். செமினிஃபரஸ் டியூபிள்ஸில் என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு சொல்கிறவனுக்கு நான் நேரில் பார்த்தோன்னா கிஃப்ட்டு. செமினிஃபரஸ் டியூபிள்ஸில் என்ன நடக்கும், பின்ன உங்களுக்கு டீச் பண்ணும்போது உங்கள் வைபுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்ல, அதனால தான் அந்த டைலாக்ஸ் எல்லாம் வருது. நீங்கள் பார்க்குற அதே ஃபீல் தான் நானும் பார்க்குறேன், பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை. கொஸ்டினே மறந்து என்ன சொன்னேன், வாட் வாஸ் மை கொஸ்டின்? செமினிஃபரஸ் டியூபிள்ஸில் என்ன நடக்கும், எதனால அது இம்பார்ட்டன்ட் சொல்லுங்கள், ஃபாஸ்ட்டாக சொல்லணும். ஃபஸ்ட்டு சொல்கிறவன் நேரில் என்ன பார்த்தா கண்டிப்பாக சொல்லிட்டு கொடுப்பேன். தப்பு எல்லாமே பிளேக் ராங். நர்வ் செல்ஸ் இருக்கும், இல்லை செமினிஃபரஸ் டியூபிள்ஸோட ப்ரைம் இம்பார்ட்டன்ஸ் என்ன சொன்னேன், செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்க்கு எதனால அது இம்பார்ட்டன்ட் சொன்னேன், ப்ரொடியூஸ் மேல் கேமெட்ஸ். வெரி குட் ரம்யா, கண்டிப்பாக என்ன மீட் பண்ணுறீங்க, ஐ வில் கிவ் யூ சாக்லேட். ஓகே, இஃப் யூ கமிங் டு அ சென்டர் வில் பி ஹியர், யூ வில் கெட் சாக்லேட். ஃபைன். ஓகே, எல்லாமே பிளேக் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெடியாக இருக்கணும். கரெக்ட். செமினிஃபரஸ் டியூபிள்ஸுங்கிறது தான் நான் என்ன சொன்னேன், பிரைமரி சைட் யாருக்கு, ஸ்பெர்மை உருவாக்குறதுக்கு. ஓகேவா, இப்போ பாருங்க, நல்லா பாருங்கடா, இந்த டயக்ராம் பாருங்க. இப்போ இந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸை பார்த்துட்டிங்களா, நம்மளுக்கு இதெல்லாம் எரேஸ் பண்ணி காட்டுறோம், ஸோ ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்குள்ள தான் யார் ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன் நான். எஸ், இந்த இடத்துல நமக்கு ஸ்பெர்ம்ஸ் ஃபார்ம் ஆகும். இமேஜின் திஸ் பிளாக் டாட்ஸ் ஆர் ஸ்பெர்ம். இப்போ இந்த ஃபார்ம் ஆன ஸ்பெர்ம் செமினிஃபரஸ் டியூபிள்ஸில் இருந்தால் நமக்கு ஃபியூஷன் நடக்குமா, கண்டிப்பாக நடக்காது. ஸோ டெஸ்டிஸ்லேருந்து இட் ஹேஸ் டு ட்ராவல் டு வாட், பீனஸ். அப்போ அது வரைக்கும் வரணும். அப்போ அது எல்லாமே மூவ்மெண்ட் நடக்கணுமா, அது எப்படி போகும், அதோட ரூட் மேப் கண்டுபிடிச்சிடலாமா. பாருங்கள், செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்னு அப்படியே நேராக வருது, யார் ஸ்பெர்ம் கம்மி அப்படியே வருது. ஓகே, ஏரோ மார்க் வருது, நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, ஏரோ மார்க் வருது, ட்ராவல் ஆகுது, நேர ஒரு இடத்துக்கு போகுது. எந்த இடத்துக்கு போகுது பாருங்கள், டியூபுலஸ் ரெக்டஸ்னு இடத்துக்கு போகுது. கரெக்டாக என்ன பாட்டுக்கு போகுது, டியூபுலஸ் ரெக்டஸ்ங்கிற பாட்டுக்கு போகுது. அது ஒரு சின்ன பாட்டுங்கனால அதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அப்போ யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள், ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இங்கே இதுக்குள்ளே ஏறிடும்.
இது பேர் தான் ரெட்டேடெஸ்டிஸ். இது பேர் என்ன சொல்லுவாங்க? ரெட்டேடெஸ்டிஸ். புரிஞ்சுதா? செமினிஃபரஸ் டியூபிள்ஸில் ஃபார்ம் ஆகிற ஸ்பெர்ம் நேராக எங்கே போகுது? நேராக ரெட்டேடெஸ்டிஸ் போகுது. எதை நோக்கி போயிட்டுருக்கு? பீனஸ் நோக்கி போயிட்டுருக்கு. ஏன்னா அங்கே பீனஸ்க்கு போனால் தான் இந்த ஸ்பெர்மால் வெளியே போய் ஓவமாக பார்த்து ஃபியூஸ் பண்ண முடியும். டெஸ்டிஸ்குள்ளே உட்காந்துருந்தா வேலைக்கு ஆகாது. கரெக்டாக இல்லையா? ஸோ டஸ் ட்ராவல். அப்போ நேராக என்ன பண்ணுது? ரெட்டேடெஸ்டிஸ்ங்கிற இடத்துக்குள்ளே போகுது. போயிடுச்சா? இது ரெட்டேடெஸ்குள்ளே அடுத்து எங்கே போகுது? நேராக பாருங்கள், இங்கே வந்துருச்சு. வேசா எஃபரன்ஷியாங்கிற அடுத்த இடத்துக்கு வந்தாச்சு. எந்த இடத்துக்கு வந்தாச்சு? வேசா எஃபரன்ஷியாங்கிற அடுத்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ ஐடியா கிடச்சிருச்சா? ரெட்டேடெஸ்டிஸ் என்னன்னு பார்த்தாச்சு, வேசா எஃபரன்ஷியாங்கிறது பார்த்தாச்சு. அப்போ நல்ல டயக்ராம் பாருங்கள். வேசா இப்படி தூக்கியிருக்கு, அப்படியே ஏறி 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 அதை விட செமினிஃபரஸ் டியூபிள்ஸை விட ரணக்கொடூரமாக ஒரு ஸ்ட்ரக்சர் கன்வெர்ட் ஆகிருக்கு. என்ன ஸ்ட்ரக்சர் அது? எப்பிடிடைமஸ். இது நேரம் எங்கே என்ட்ரு ஆகுது? எப்பிடிடைமஸ்குள்ளே ஏறிடும். ஓகே, இது ஃபுல்லாமே எப்பிடிடைமஸ் தான். இது ஃபுல்லாமே இந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாமே என்ன சொல்லுவாங்க? எப்பிடிடைமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஸ்பெர்ம் வந்து கஷ்டப்பட்டு செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் ஜம்ப் பண்ணி டியூப்லெஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வழியாக ரெட்டேடெஸ்டிஸ் போய் அங்கிருந்து அடுத்து நேராக வேஸ் எஃபரன்ஷியா போய் அங்கிருந்து இப்போது எப்பிடிடைமஸில் ரெடியாக நிற்கிது. இதுதான் அந்த ஸ்பெர்மோட ரூட். அப்போது அந்த எப்பிடிடைமஸ்ன்னு அடுத்து என்ன பண்ணுன்னா, இங்கே பாருங்கள், அப்படியே இங்கே வரும். இந்த பகுதி இது வழியாக அப்படியே ஏரோ மார்க் அப்படியே என்ட்ரு ஆகும். நல்ல பெரிய ஸ்ட்ரக்சர், ஸோ அவ்வளோ ஏரோ மார்க் போகணும் அவசியம் இல்லை, நம்ம குட்டியை போட்டுக்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர் எழுது. இது பேர் தான் என்ன சொல்லுவாங்க? வேஸ் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் வேஸ் டிஃப்ரென்ஸ். புரிஞ்சுதா? ரூட் புரிஞ்சிருச்சா? வேஸ் டிஃப்ரென்ஸ்க்கு போயிட்டா அப்புறம் வேறு இடத்துக்கு போயிடும். அது டெஸ்ட் விட்டு வெளியே வந்தாச்சு. அது நம்ம என்ன பார்த்துடலாம். ஆனால் இதுதான் விஷயம். யாருக்கு புரியவில்லை? யாருக்கு இது புரியவில்லை? Tell me who didn't understand this. இந்த ரூட்டு யாருக்கு புரியல? ரூட்டு ரொம்ப 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 முக்கியம். இதை கதையாக எழுதியிருப்பாங்க. நம்ம ரூட்டு பேரை மட்டும் வச்சு முடிச்சிடலாம். ஓகே, ஸோ அகெயின் இந்த ரூட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் அகெயின் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அகெயின் வில் டூ இட். ஓகே, இது என்சிஆர்டி, இது என்சிஆர்டி இல்லை, ஆனால் இதுவும் என்சிஆர்டியில் இருக்கு. ஓகே, விகிலெக்ஸ் டக்ஸ். காட் இட்? ஓகே, ஸோ அந்த இப்போ நம்ம பார்த்த அந்த ரூட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெட்டேடெஸ்டிஸ், வேஸ் எஃபரன்ஷியா, எப்பிடிடைமஸ், வேஸ் எஃபரன்ஸ். பார்த்தாச்சு சார். கரெக்டாக? இப்போ அடுத்து பார்ப்போம், டீட்டெயிலாக பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இப்போ அவங்க கொடுத்துருக்கதே கதையே கொடுத்துருப்பாங்க. கதை நம்ம படிச்சு தான் ஆகணும். கரெக்டாக இல்லையா? பயாலஜியில் கதை கண்டிப்பாக எழுதணும். சரி, எழுதுவோமா? தி செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் ஆஃப் ஈச் லோபியூல் கன்வர்ஸ் டு ஃபார்ம் அ டியூபியூல் ரெக்டஸ். பார்த்தாச்சு. தட் கன்வேஸ் த ஸ்பெர்ம் இன்டு ரெட்டேடெஸ்டிஸ். ரெட்டேடெஸ்டிஸ் பார்த்தோமா? இதுதான் ரெட்டேடெஸ்டிஸ், ஹைலி காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, அடுத்து எங்கே போகுது? த ஸ்பெர்ம் லீவ்ஸ் த ரெட்டேடெஸ்டிஸ் அண்ட் என்டர்ஸ் த எப்பிடிடைமஸ் த்ரூ வேஸ் எஃபரன்ஷியா. எப்படி ட்விஸ்ட் எப்படி வச்சிருக்காம பாருங்க. நீங்கள் திடீர்னு படிச்சு எப்படி இருக்கும்? ஓகே, ரெட்டேடெஸ்ட் நீங்கள் இங்கே பாருங்கள். நீங்கள் புக்கை எடுத்துகிட்டு பிளாக்கை மட்டும் படிக்கிறேன் அதான் ரூட்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க? ரெட்டேடெஸ்ட்க்கு அப்புறம் அடுத்த பிளாக் என்ன இருக்குது? எப்பிடிடைமஸ் படிப்பீங்க. தப்பு. ரெட்டேடெஸ்டிஸ்லேருந்து எப்பிடைமஸ்க்கு போகுது. ஆனால் எந்த வழியாக போகுது? வேஸ் எஃபரன்ஷியா வழியாக போகுது. அப்போ ரெட்டேடெஸ்டிஸ்க்கு அப்புறம் வேஸ் எஃபரன்ஷியா, வேஸ் எஃபரன்ஷியாக்கு அப்புறம் தான் எப்பிடைமஸ். இதுதான் டெஸ்ட்டே. ஓகே, பயாலஜியில் கதைனா அந்த கதையில் இது எல்லாமே ஃபேக்ட்ஸ். ஓகே, ஸ்டோரின்னு சொல்லக்கூடாது. இட் இஸ் ஃபேக்ட், கதை இல்லை. ஓகே, ஃபேக்ட். Vigilax ducts. If a person studies NCERT as syllabus, can he watch this class? Absolutely, you can watch this class. Because we have already made a video comparing what is there in state board and what is there in NCERT. So you don't have to worry about it. So NCERT il enna irukko adhe da state board irukku. In fact, it is more. So this will be really helpful. Got it? Bellamy Blake. அட்மின் பாருங்க ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காருங்க. ரம்யா அண்ட் பிளேக் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? நீங்கள் மாட்டிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை, லைக் பண்ணுறது அப்படியே ஓடிடுறது. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம அது இப்போ ரூட் தெளிவாயிடுச்சா? ரெட்டேடெஸ்ட்லேருந்து எங்கே போகுது? நேராக வேஸ் எஃபரன்ஷியாலேருந்து எப்பிடைமஸ்க்கு போகுது. All good? Fine. இப்போ this epididymis is a single highly coiled tube that temporarily stores the sperms. இப்போ தான் முக்கியமான பாயிண்ட். எப்பிடிடைமஸோட ரோல் ரொம்ப 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 முக்கியம். இன்ஃபேக்ட் ஒரு 8 to 10 days அந்த ஸ்பெர்ம் வந்து எப்பிடைமஸ்லேயே இருக்கும். ஏன்னா அந்த ஸ்பெர்முக்கு தேவையான மோட்டிலிட்டி அண்ட் மெச்சுரேஷன் எல்லாமே யார் கொடுக்குறா? இந்த பர்டிகுலர் எப்பிடைமஸை கொடுக்குது.
அதையும் கொடுத்துருக்காங்க பாருங்க. The epididymis is a single highly coiled tubule that temporarily stores the spermatozoa and they undergo physiological maturation and acquire increased motility and fertilizing capacity. ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம் நடக்குது. என்ன நடக்குது? அந்த ஸ்பெர்முக்கு தேவையான ஸ்பீட், மொட்டிலிட்டி அதுவும் வேணும், அதுக்கு தேவையான ஃபர்டிலைசிங் கெப்பாசிட்டி தான் மெச்சூரேஷன் சொல்கிறாங்க. அப்போ இது ரெண்டுமே கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்பெர்ம் வந்து நமக்கு வேணும். அப்போ அந்த ஸ்பெர்ம் எங்கே போகணும்? எபிடைமிஸ்க்கு போயிருக்கணும். இவ்வளோதான் விஷயம். ஓகே, கிளியர்? ஓகே, வெரி குட். அடுத்து இப்போ பாருங்க, the epididymis அடுத்து எங்கே போகுது? leads to vas deferens, அதையும் பார்த்தாச்சு சார். and joins the ducts of seminal vesicle to form the eject. சார் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, லிசன் பண்ணுங்க. என்ன நடக்குது இந்த இடத்துல? எபிடைமிஸ் நேராக வேஸ் டிஃபரன்ஸ்க்கு போகுதுடா. வேஸ் டிஃபரன்ஸ்லேருந்து அது இஜாக்குலேட்டரி டக்டை ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. என்ன ஃபார்ம் பண்ணுது? இஜாக்குலேட்டரி டக்ட். ஆனால் எப்படி? டீட்டெயிலாக பார்த்துடலாமா? இந்த டயக்ராம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வந்துட்டான் இந்த டயக்ராம் நல்லா பாருங்கள். வேஸ் டிஃபரன்ஸ், வேஸ் டிஃபரன்ஸில் ஏறுதா, ஸ்பெர்ம் அப்படியே போகுதா, போகுது 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 போகுது. இது நேராக எங்கே போகுது பாருங்கள். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஆம்புலான்னு சொல்லுவோம்டா. ஓகே, ஸோ என்சிஆர்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, தட் இஸ் நத்திங் பட் ஆம்புலான்னு சொல்லுவோம். அதுவுமே ஒன்றும் இல்லை, வேஸ் டிஃப்ரென்ஸோட அதே பகுதி கொஞ்சம் பல்ஜாக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் பேர் ஆம்புலா, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஆம்புலாக்குள்ளே இந்த ஸ்பெர்ம் போகுது. ஓகே, வந்துருச்சு. ஆனால் இங்கே தான் ட்விஸ்டே. அந்த நல்ல டயக்ராம் பாருங்கள். ஆம்புலா கீழே யார் இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம். ஆம்புலா நான் உங்களுக்கு காட்டிட்டேன், எது ஆம்புலாங்கிறது காட்டிட்டேன். ஆம்புலா கீழே யார் இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். ஃபாஸ்ட் சொல்லுங்க காய்ஸ். ஆம்புலாக்கு கீழே யார் இருக்கா? ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க, ஹூ கேன் டெல்? எதுக்கு சாக்லேட் தர மாட்டேன்? இது ஈஸி, இது எல்லாத்துக்கும் தர கொடுத்தா நான் அப்போ அடி தான் கொடுக்க எனக்கு. சொல்லுங்கள் பார்ப்போம். வாட் இஸ் பிலோ ஆம்புலா? ஹூ கேன் டெல்? ஃபாஸ்ட் வேக விரல்கள், ஃபாஸ்ட். டியூபா? தப்பு தம்பே, அவசரப்படாத. டயக்ராமை நல்லா பாருங்கள், நல்லா டயக்ராமை பாருங்கள். நான் ஆம்புலாவை காட்டிட்டேன், ஆம்புலா கீழே யார் இருக்கான்னு கேட்குறேன். டயக்ராமை பார்த்து சொல்லுங்கள். டியூப் இல்லை, யுரேத்ரா இல்லை. அட்மின் ரம்யா எங்கே ஆன்சரை காணும்? எஸ் ரம்யா, எனக்கு ஆன்சர் வேணும். செமினல் வெசிக்கல் தான் சார் இருக்குது டயக்ராமில், அவ்வளோதாம்மா, அதுதான். ஓகே, ஸோ கேட்குற கேள்விக்கு கரெக்டாக புரிஞ்சுட்டாலே ஆன்சர் வந்துடும். ஆன்சர் என்னது? செமினல் வெசிக்கல் தான் ஆன்சர். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஃபைன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஆம்புலா கீழே யாருக்கா? செமினல் வெசிக்கல். இப்போது இந்த ஆம்புலாங்கிறது என்னன்னு சொன்னேன்? வேஸ் டிஃப்ரென்ஸ்னு சொன்னோன்னா, இந்த வேஸ் டிஃப்ரென்ஸும் செமினல் வெசிக்கல் பக்கத்தில் வரும். பக்கத்தில் வரும்போது நல்லா பாருங்கடா, இப்படி ஒரு டக்ட் ஃபார்ம் ஆகும். நான் ஒரு வேறு கலர் யூஸ் பண்ணுறேன், நல்லா பாருங்கள். இப்போ நான் ஏதோ ஈஸியாக மார்க் பண்ணி தரேன். இது வந்து ஆம்புலாடா தம்பிகளா, கவனிச்சுக்கோங்க. நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ இது ரொம்ப முக்கியம், கவனிச்சுக்கோங்க. ஆம்புலாடா, இது வந்து செமைனல் வெசிக்கல். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆம்புலாங்கிறது என்ன நமக்கு தெரியும், நமக்கு தெரியும் வேஸ் டிஃப்ரென்ஸ். நீங்கள் ஏமாற்ற முடியாது, கரெக்டாக நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ இந்த வேஸ் டிஃப்ரென்ஸும் செமினல் வெசிக்கலும் அப்படியே ஜாயின் பண்ணி காமனாக ஒரு டக்ட் உருவாக்கும். தெரியுதா? அந்த டக்ட் பேர் தான் இஜாக்குலேட்டரி டக்ட். இப்போ புரிந்து விட்டதா? யாருக்கு புரியல? ஆம்புலா இருக்கீங்க, வேஸ் டிஃப்ரென்ஸ்க்கு ப்ளூ கலர் கொடுத்துடலாமா? வேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கீங்க, அங்கேருந்து காமனாக ஃபார்ம் ஆகிறதா இந்த இஜாக்குலேட்டரி டக்ட். புரிஞ்சுதா குட்டிகளா? டவுட் இருக்கா? யாருக்கு டவுட் இருக்கு? Who is having doubt? Anybody is having doubt? Quickly tell me. புரிஞ்சுதா? ஈஸியாக புரிஞ்சு, ரொம்ப முக்கியம்டா. நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? ஆம்புலாக வருது, செமினல் வெசிக்கல் வருது, அது வந்து காமனாக வர டக்ட் தான் என்ன சொல்கிறாங்க? இஜாக்குலேட்டரி டக்ட்டுங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சே ஆகணும், கிளாரிஃபை பண்ணியே ஆகணும். புரிஞ்சிருச்சா? டப்புன்னு சொல்லுங்க பாப்பா, புரிஞ்சிருச்சா இல்லையான்னு?
ஹலோ சார், நான் தான் ஜோரோ. நீங்கள் தான் யார் நீங்கள்? ரம்யா, கிளியர், ஓகே. ஓ, பெல்லாமி பிளாக் தான் ஜோரோவா? அட்டி என்ன தம்பி பயங்கரமாக இருக்குது ஐடி அக்கௌண்ட் எல்லாம். ஓகே ஃபைன், வில் கெட் இன் தி கிளாஸ். ஓகே, பாவி இஸ் ஆல்சோ கிளியர், வெரி குட். பார்ப்போமா? ஓகே, இப்போ புரிஞ்சுச்சு உங்களுக்கு நான் சொன்னது? அதையும் கொடுத்துருக்கேன் பாருங்க. The epididymis leads to vas deferens and joins the duct of seminal vesicle to form what? Ejaculatory duct, which passes through the prostate and opens into urethra. அவ்வளோதான். இங்கே பாருங்க, இது எதுக்குள்ளே பாஸ் ஆகுது? ப்ராஸ்டேட்குள்ளே பாஸ் ஆகுது. ஆமாம், பாஸ் ஆகுது, நான் பார்த்துட்டேன். அப்படியே பாஸ் ஆகி நேரம் எங்கே போகுது? யூரேத்ராக்குள்ளே போகுது. அதையும் நான் பார்த்துட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. Same thing they have said. That's it. Got it? Fine. Now listen carefully. The urethra is used to convey both urine and semen different times. Very important point. Urethra வந்து ஒரே ஒரு medium, ஒரே ஒரு pathway through which sperm and urine is passed. Very important. யுரேத்ராங்கிற ஒரு பகுதி மூலமாக தான் ஸ்பெர்மும் சரி யூரினும் சரி ரெண்டுமே பாஸ் ஆகுது. புரிஞ்சிருச்சா? எல்லா செல்மெண்ட்டும் கிளியராக இருக்கா? வெரி குட். இட் ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் த யூரினரி பிளாடர் அண்ட் எக்ஸ்டென்ஸ் டு த பீனஸ் பை அன் எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் கால்ட் யுரேத்ரல் மீட்டர்ஸ். ஒன்றும் இல்லை, யூரினரி பிளாடர் இங்கே இருக்குது, அங்கேருந்து ஆரம்பிக்குது. யார்? இந்த யுரேத்ரா. அங்கே ஆரம்பித்து அப்படியே வருது, ப்ளூ கலர் போட்டுக்கலாமா? அப்படியே வருது, வருது. இங்கே மறைஞ்சிருச்சு, வருது. இது ஃபுல்லாக யார்? இந்த ப்ளூ கலர் யூரேத்ரா. இது வந்து எங்கிருந்து ஆரம்பிக்குதுடா? நமக்கு தெரியும், யூரினரி பிளாடரில் ஆரம்பிக்குது, ப்ராஸ்டேட் வழியாக அப்படியே உள்ளே வருது. இப்போ பீனஸ்குள்ளே வந்துருச்சு. பீனஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் பீனஸ். ஓகே, பீனஸ்குள்ளே வந்து வெளியே வந்து இந்த மீட்டர்ஸ், அது வந்து ஒரு ஓப்பனிங். ஓகே, மீட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஓப்பனிங்லேயே போயிடுது. அவ்வளோதான் விஷயம். ஓகே, Vijayalakshmi, hi sir, my name Nikilan. Hello Nikilan, I'll call you by Nikilan, no problem. Okay, anybody is having any doubts? So far clear, all clear statements. டப்புன்னு எழுதிடலாமா? எப்படி கேள்வி கேட்டால் நம்ம எழுதணும், புரியுதா? நம்ம வந்து கடமைக்குன்னு படித்து எழுதக்கூடாதுடா, புரிஞ்சு படித்து எழுதினாதான் நமக்கு இன்னைக்கு நாளைக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ. ஓ, கங்க்ராட்ஸ் Xylem, கங்க்ராட்ஸ் பெல்லாமி பிளேக், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்க. வெரி குட். எஸ் நிகிலன், குட் ஈவினிங். எஸ், இப்போ நம்ம பார்த்த அதே ரூட்டை இங்கே கொடுத்துருங்க பாருங்க. செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ், ரெட்டேடெஸ்டிஸ், எபிடிடைமிஸ், வாஸ் டிஃபரன்ஸ், இஜாகுலேட் டக்ட், யுரேத்ரா. முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான்டா விஷயம். பார்த்தாச்சா? ஈஸியாக இருக்கா? பார்த்துருவோமா? இவ்வளோதான். டெஸ்டிஸை நம்ம பிரித்து மேய்ஞ்சாச்சு. இனி அடுத்து ரெண்டு முக்கியமான விஷயம் பார்த்துட்டோம்னா மேல் ஹோகையா, அடுத்து ஃபீமேல் ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அவ்வளோதான். ஆமாம், நம்ம தான் சரியா? பார்ப்போம். ஸோ ஆக்சசரி கிளான்ஸில் வந்து நமக்கு என்ன இருக்குது? ப்ரைமரியாக 3 விஷயம் படிக்கணும். 3 கிளாண்டு. ஆக்சசரி என்ன சொன்னேன்? ஹெல்பிங் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஹெல்பிங் ஆர் செகண்டரி, இது எல்லாமே ஒன்று தான். அப்படி பார்த்தா யாரெல்லாம் இருக்கா நமக்கு? ஒன்று செமினல் வெசிக்கல், ஃபர்ஸ்ட் ஒன். இன்னொன்று பல்போ யுரேத்ரல், செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் சிங்கிள் ப்ராஸ்டேட் கிளாண்ட். பாருங்க, ப்ராஸ்டேட் சிங்கிளாக இருக்குது. ஓகே, பேர்டு செமினல் வெசிக்கல் இஸ் பேர்ட் அண்ட் பல்போயுரேத்ரல் gland is, that is second, that is also there, and single prostate gland. Okay, is that clear? Fine, making sense. அப்போ இந்த 3 தான் நம்ம டீட்டெயில்டாக இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆமாம், என்சிஆர்டி டயக்ராமும் கொண்டு வருவோம், வரைஞ்சும் காட்டுவோம். ஏன்னா அல்டிமேட் நமக்கு என்ன வேணும், புரியணுங்கிறத முக்கியம். சரியா? ஸோ அதுக்காக நாங்கள் எந்த லெவலுக்கு வேணால் இப்போ எங்கள் டீம் வந்து வெறித்தனமான டீம். ஓகே, அது எஸ்பெஷலி பயாலஜி எஸ்எம்இ டீம்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் டீம். ஸோ நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, கண்டென்ட் வேறு லெவலுக்கு இருக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சரியா? நீங்கள் படிக்கணும், கூட இருந்தால் அப்படியே ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருவேன். அவ்வளோதான் விஷயம். சரியா? ஸோ பார்த்துலாமா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? செமினல் வெசில் பார்க்க போகிறோம். அப்படியே ஃபுல் எனர்ஜியில் பார்ப்போமா? ஓகே, செமினல் வெசில் என்ன பண்ணுன்னா ஒரு ஆல்கலைன் ஃப்ளூயிடை செக்ரீட் பண்ணும். அது பேர் செமினல் பிளாஸ்மான்னு சொல்கிறாங்க. சார், ஆல்கலைனா என்ன? எதற்காக ஆல்கலைனை செக்ரீட் பண்ணணும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தம்பிகளா. இந்த யுரேத்ரா என்ன சொன்னேன்? அந்த யுரேத்ரா வழியாக தான் யூரினும் போகும், அதே வழியாக தான் ஸ்பெர்மும் போகும். யூரின் வந்து அசிடிக். அப்போ யூரின் போன பகுதியில் ஸ்பெர்ம் போகும்போது அந்த யூரினோட அசிடிட்டி ஸ்பெர்மை கொன்றும். அப்போ ஸ்பெர்ம் உயிரோட வெளியே வராது. அப்போ அது வந்து அசிடிட்டியை கம்மி பண்ணுறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆல்கலைன் ஃப்ளூயிட். அப்போ அசிடிக் ஆல்கலைனா பேசிக் ஃப்ளூயிடை ரிலீஸ் பண்ணும்போது அந்த வழியாக ஸ்பெர்ம் போகும்போது ஸ்பெர்முக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, புரிஞ்சிருச்சா? இவ்வளோதான் விஷயம். Okay, yes, that's the thing. So seminal vesicle secretes an alkaline fluid called seminal plasma containing, and the seminal plasmaங்கிற alkaline fluid குள்ள என்ன சார் இருக்கு fructose, sugar, ascorbic acid, prostaglandins and a coagulating enzyme called vesiculase.
எவ்வளோ விஷயம் இருக்குது. ஒன்று ஃப்ரக்டோஸ், இன்னொன்று ஆஸ்கார்பிக் ஆசிட், இன்னொன்று ப்ராஸ்டாக்லாண்டின்ஸ், இன்னொன்று வெசிக்லேஸ். இது 4க்குமே ஃபங்க்ஷன் இருக்குது. 4க்குமே ஃபங்க்ஷன் இருக்குது. பார்த்துருவோமா? ஃப்ரக்டோஸ் எதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். சார் ஃப்ரக்டோஸ்னா ஒரு சுகர். அப்போ சுகர்னா எதுக்காக இருக்கும்? கண்டிப்பாக எனர்ஜிக்கு தான். அவ்வளோதான். ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி போகணும், ஸ்பெர்ம் நடக்கணும், ஓடணும். ஸ்பெர்ம் ஓடணும், யார் வேணும்? எனர்ஜி வேணும். எனர்ஜி எதில் வருது? ஃப்ரக்டோஸில் வருது. அவ்வளோதான். அடுத்து ஆஸ்கார்பிக் ஆசிட். ஆஸ்கார்பிக் ஆசிட் இஸ் ஆல்சோ ஹேவிங் அ ரோல் வித் கோஆகுலேஷன் ஸ்டெப். ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ப்ராஸ்டாக்லாண்டின்ஸ். ப்ராஸ்டாக்லாண்டின்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை, பட் ஸ்டில் ஐம் டெல்லிங் யூ லிசன். ப்ராஸ்டாக்லாண்டின்ஸ் என்ன பண்ணா, இந்த ஸ்பெர்ம் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ்ல ஏறும். கரெக்டாக இல்லையா? ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் அதாவது மேல்லேருந்து வெளியே வந்து இன்செமினேஷன் மூலமாக ஃபீமேலுக்குள்ளே ஏறியாச்சு. ஃபீமேலுக்குள்ளே ஏறினா அந்த ஃபீமேல் வந்து ட்ராவல் ஆகி ஓம் கிட்ட போகணும். அது உங்களுக்கு புரியணும்னா அந்த ஃபீமேல் சிஸ்டம் பார்க்கணும். நான் சொல்லி கொடுத்துறேன், கவலைப்படாதீங்க. நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ட்ராவல் பண்ணி போகணும்னா அது பிடிச்சி ஏறணும். அப்படி பிடிச்சி ஏறதுக்கு யார் ஹெல்ப் பண்றா? ப்ராஸ்டாக்லாண்டின்ஸ்ங்கிற ஒரு பொருள் வந்து ஹெல்ப் பண்ணுது. யார? ஸ்பெர்ம். எதுக்கு? அப்பதான் ஸ்பெர்மால ட்ராவல் பண்ண முடியும். Okay, got it? So that is also clear. And a coagulating enzyme called vesicles. Coagulatingனால என்ன அர்த்தம்? ஒன்று சேர்த்து அப்படியே கட்டியாக வச்சுக்கிறது. ஸ்பெர்மை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கட்டியாக வச்சுப்பாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்ம் வந்து நிறைய இருக்கும்டா, மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் இருக்கும். அது வந்து கட்டியாக இருந்தால் ஈஸியாக ட்ராவல் ஆக முடியும். அது தனித்தனியாக பிரிச்சுட்டோன்னு வைங்க, அதோட மோட்டிலிட்டியாக பாதிக்கப்படும். திடீர்னு ஒரு சின்ன இதில் எல்லாரும் சுற்றுவாங்க. அப்போ குரூப்பாக என்ன பண்ணுவோம்? குரூப்பாக போகிறதுக்காக அது ஒட்டி coagulatingல இருக்கும். அவ்வளோதான் விஷயம். புரிஞ்சிருச்சா? And enhances sperm motility. What do you mean by motility? மூமெண்ட் தான் என்ன சொல்லுவோம்? மொட்டிலிட்டின்னு சொல்லுவோம். மூமெண்ட் என்ன சொல்லுவோம்? மொட்டிலிட்டின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? யாருக்கு டவுட் இருக்கு இதுல? எல்லாத்துக்கும் கிளியரா? குயிக்கா சொல்லுங்க பாப்போம். எஸ் சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா 1 மார்க்ல கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. தட் இஸ் ட்ரூ. நீட்லயுமே கேட்க வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா தம்பிங்களா? சொல்லுங்க guys. புரிஞ்சுதா guys? Anybody having any doubt? Is it all clear? We'll proceed. Got it. இப்போ செமினல் வெசிக்கல் ஃபர்ஸ்ட் கிளாண்ட் பார்த்தாச்சு. அடுத்தது பல்போ யுரேத்ரல் கிளாண்ட். சார் செமினல் வெசிக்கல் கிளாண்ட் புரிஞ்சிருச்சு, என்னென்ன தெரிஞ்சிருச்சு. அடுத்து பல்போ யுரேத்ரல் ஆர் இன்ஃபீரியர் டு ப்ராஸ்டேட். தெரியும், டயக்ராமில் பார்த்தாலே தெரியுது. ப்ராஸ்டேட்டுக்கு கீழே இருக்கிறது தான் பல்போ யுரேத்ரல். பார்த்தாச்சு சார், தெரியுது எனக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். And the secretions also help in the lubrication. Lubricationங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த ஸ்பெர்ம் வந்து ஒரு லிக்விடான ஸ்ட்ரக்சர். அப்போ இந்த ஸ்பெர்ம் வந்து அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டு, அந்த லிக்விடிட்டி அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். சில ஏரியா என்ன ஆயிரும்னா ட்ரை ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்பெர்மால் போக முடியாது, அதோட மொட்டிலிட்டி பாதிக்கப்படும், மேபி அது அன்ஃபங்க்ஷனல் ஆயிரும். அப்போ அதை வந்து லுப்ரிகேட் பண்ணணும், அதாவது கொஞ்சம் சர்ஃபேஸாக அதுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கணும். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ whenever we go for பேசிக் எக்ஸாம்பிள், நம்ம பைக் எவ்வளோ பேர் ஓட்டுவீங்க நீங்கள்? ஓகே, யூ guys don't drive, யங்கர். ஸோ பைக்கில் பார்த்தீங்கன்னா லுப்ரிகேஷன் ஆயில்லாம் சொல்லுவோம். ஓகே, அந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணும்போது அந்த மூவ்மெண்ட் எல்லாமே ஹெல்ப் பண்ணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சில பைப்ஸ் இருக்கா, சில பைப்ஸ்லுமே என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ட்ரையாக இருக்கும். அப்போ அந்த சில லூப்ரிகேஷன் ஆட் பண்ணும்போது ஸ்மூத்தாக இருக்கும். அந்த மாதிரி ஆயில்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஓகே, லூப்ரிகேஷன் நத்திங் பட் வில் ஹெல்ப்ஸ் இன் த ஸ்மூத் மூவ்மெண்ட். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ அது யார் பண்ணுறா? பல்போ யுரேத்ரல் கிளாண்ட் பண்ணுது. ஓகே, அடுத்து அண்ட் லாஸ்ட் இஸ் நத்திங் பட் செமன் ஆர் செமினல் ஃப்ளூயிட். செமன்னா என்ன சார்? செமன்னா ஒன்றும் இல்லை, ரெண்டே விஷயம் சேர்ந்த செமன். ஒன்று வந்து ஸ்பெர்ம், இன்னொன்று செமைனல் பிளாஸ்மா. இது ரெண்டும் சேர்ந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? செமன் என்று அழைக்கப்படும். புரிஞ்சுதோ எல்லாத்துக்கும்? ஓகே, அப்போ இந்த செமினல் ஃப்ளூயிட் ஆர் இந்த செமன்குள்ள கம்ப்ளீட்டாக கலெக்டிவாக என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க, அது என்ன பண்ணுது? இட் ஆக்ட் ஆஸ் அ டிரான்ஸ்போர்ட் மீடியம். கரெக்டு. ஸ்பெர்ம் தனியாக விட்டா பிரச்சனை. அது என்ன பண்ணுவாங்க? ஸ்பெர்மை வந்து ஒரு லிக்விட் மீடியம்குள்ளே பேக் பண்ணுறதுனால அந்த லிக்விட் மீடியமை செமன் ஆர் செமினல் ஃப்ளூயிட்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த செமன் தான் என்ன பண்ணும்? ஈஸியாக அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போயிடும். Okay, it provides nutrients, correct? It contains chemicals, that is right. Protects and activates the sperm and also facilitate the movement. Easy. புரிஞ்சிருச்சா? இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் தான். மூணு ஃபங்க்ஷனை பார்த்தோம். ஒன்று செமினல் பிளாஸ்மா பார்த்தோம், அதில் என்னெல்லாம் ஃப்ரக்டோஸ், ப்ராஸ்டாக்லாண்டின்ஸ், வெசிக்லிஸ் இதெல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்த்தோம்? பல்போ யுரேத்ரல் கிளாண்ட். அது என்ன பண்ணுது? லூப்ரிகேஷன் பண்ணுது பார்த்தோம். அப்புறம் செமன் என்னன்னு பார்த்தோம். செமன் என்ன? ஸ்பெர்மையும் செமினல் பிளாஸ்மாவையும் சேர்த்துனா செமன். அவ்வளோதான் விஷயம். புரிஞ்சுதா guys? Anybody is having any doubt? Now we'll see external genital. இதோட மேல் சிஸ்டம் முடிந்து விட்டது. What other names of bulbo urethral? It is not necessary, but still you are asking, I can tell you. It is nothing but you call them as Cowper's gland.
Okay, Black Panther, are you preparing for NEET? Okay, never mind, fine, we'll start now. Okay, listen guys, இப்போ நம்ம வந்து பார்த்தாச்சு. அடுத்து நம்ம எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியா பற்றி படிப்போமா? ஓகே, இந்த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியானால என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, ஒரே ஒரு ஸ்ட்ரக்சராக பீனஸுங்கிற ஒரே ஸ்ட்ரக்சரை மீன் பண்ணுறாங்க. என்ன மீன் பண்ணுறாங்க? பீனஸுங்கிற ஒரே ஒரு ஸ்ட்ரக்சரை மீன் பண்ணுறாங்க. என்ன பார்த்துருவோமா? பீனஸ் இஸ் த மேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியா ஃபங்க்ஷனிங் ஆஸ் அ காப்புலேட்டரி ஆர்கன். ஸோ வாட் டூ யூ மீன் பை காப்புலேட்டரி? காப்புலேட்டரி நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா காப்புலேஷன் தெரிஞ்சுக்கணும். காப்புலேஷன் என்ன அர்த்தம்? இட் இஸ் த ஃபிசிக்கல் மீட் ஆர் ஃபிசிக்கல் என்ன சொல்கிறது, ஃபிசிக்கல் ஜாயினிங் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ அந்த காப்புலேஷன் ப்ராசஸ் வந்து எப்போ அச்சீவ் ஆகும் நல்லா பாருங்கடா, ஒரு காய்டஸ் நடக்கும்போது. அந்த காய்டஸ் தான் என்ன சொல்கிறாங்க? ஃபிசிக்கல் மீட் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல். அப்போ ஒரு பர்டிகுலர் காய்டஸ் நடக்கும்போது, ஒரு பர்டிகுலர் இன்ட்ராக்ஷன் நடக்கும்போது அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் ஸ்பெர்ம் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ்ல ஏறணும். அந்த ப்ராசஸ் என்ன சொல்கிறாங்க? காப்புலேஷன் சொல்கிறாங்க. காப்புலேஷன் நத்திங் பட் இட் இஸ் த ப்ராசஸ் த்ரூ விச் male gamete is getting into the female. So that is done with the help of what? A copulatory organ called penis. Clear? Okay, got it? Fine. Yes, Black Panther. Yes, I understood. I understood from your question that you're preparing for NEET. Okay, do not worry. And if you're having any doubts regarding that, you can ask. But don't go for all these silly questions. So that is already there in books, right? And the terms, other names is there in books. So you don't have to worry about it. Okay, get into the concept clarity. Okay, if you're having any doubts in gametogenesis, oogens ellame neenga paarenga, adutha 2-3 sessions varudhu. So we'll make it clear there. Okay, do not worry. Fine. All the best for your preparation. Got it? Yes. Listen. It is made up of a special tissue that helps in the erection of penis to facilitate insemination. Insemination already பார்த்தாச்சு, நமக்கு என்ன தெரியும். என்ன insemination என்ன அர்த்தம்? அதே தான், அந்த male gamete, transfer of male gamete to female gamete insemination with the help of a copulatory organ called penis. அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ அந்த எரெக்ஷன் என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, டஃப்னஸ்ன்னு சொல்லலாம் ஆர் டைட்னஸ்ன்னு சொல்லலாம். பீனஸ் வந்து இந்த பிளட் ஃப்ளோவில் உள்ளே போகும்போது பீனஸ் டைட் ஆகும். பீனஸ் டைட் ஆனால் மட்டும்தான் ஸ்பெர்மை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பீனஸ் அப்போ தான் ஒரு பர்டிகுலர் க்ரைட்டீரியாவை அச்சீவ் பண்ணியிருக்கு. அப்படி இல்லைன்னா பீனஸால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் இன்ஃபர்டைல். Got it? Fine. The enlarged end of the penis called glans penis is covered by a loose fold of skin called foreskin or prepuce. Very simple. Listen here, I'll make it a little more clear. Can you see this part? This is the penis da. In the penis oda bulged part சொல்றாங்க. Bulged part என்ன சொல்றாங்க? Glans penis னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? Glans பீனஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த கிளான்ஸ் பீனஸ் சுற்றி ஒரு டிஷ்யூ மாதிரி இருக்கும், ஒரு கவரிங் மாதிரி இருக்கும். அந்த கவரிங் என்ன சொல்கிறாங்க? ஃபோர்ஸ்கின் சொல்கிறாங்க. அந்த ஃபோர்ஸ்கினோட பேர் என்ன சொல்கிறாங்க? ப்ரெப்யூஸ்ன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? இதோட மேல் சிஸ்டம் முடிந்து விட்டது. இப்போ குயிக்காக நம்ம ஃபீமேல் சிஸ்டம் பார்த்துட்டோம்னா 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் பார்ட் ஹோ கயா. Fine. Anybody's having any doubts so far in male systems? Quickly tell me, I can help you with that. Tell me guys, quickly guys. Anybody's have any doubt? All good? Quickly or comment pannunga so I can understand you're fine with this. Okay, I believe that everything is fine. Yes, good. I got few comments. Thank you, Bellamy. Fine. Now we'll get into the female reproductive system. So we'll quickly say that இதே கான்செப்ட் தான். மேலே நம்ம என்ன பார்த்தோம்? பிரைமரின்னு பார்த்தோம் அண்ட் செகண்டரி பார்த்தோம். அதே தாண்டா இங்கே ஒரே ஈஸி. பிரைமரி செகண்டரி. அங்கே பிரைமரி யாரை பார்த்தோம்? டெஸ்டிஸை பார்த்தோம். டெஸ்டிஸ்குள்ளே யாரை பார்த்தோம்? செமினிஃபரஸ் டியூபிள்ஸை பார்த்தோம். செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்? ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். Okay, guys, and one more thing I'll tell you. Don't feel bad that I am telling things again. You know what is the reason? நம்ம இப்படியே சொல்லதான் உங்கள் மண்டைக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? நான் திருப்பி செமினிஃபரஸ் டியூபிள், திருப்பி டெஸ்டஸ் இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கே தெரியாமல் என்ன ஆகும்? உள்ள மைண்டுக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக நாங்கள் we are repeating it again. It is like a revision. Okay, do not mistake me. Got it? Fine. இப்போ இங்கே வந்து பிரைமரி செக்ஷன் யார் கன்சிடர் பண்ணுறோம்? ஓவரீஸை கன்சிடர் பண்ணுறோம். இப்போ ஓவரீஸ்குள்ளே யார் இருப்பா? கண்டிப்பாக கேமெட் இருக்கும். யார்? ஓவா. தெரியும் எனக்கு ஆல்ரெடி. கரெக்ட். அதே மாதிரி செகண்டரி யார்? ஃபெலோப்பியன் டியூப், யூட்ரஸ், வெஜைனா, mammary glands. பார்த்துடலாமா? These parts along with mammary glands are integrated structurally and functionally to support the process of ovulation, fertilization, pregnancy, childbirth and child care. இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக இப்போ 1 by 1 பார்க்க போகிறோம். அவ்வளோதான். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்னால் அப்படி இருக்கணும். ஓகே, ஃபைன்.
ovaries. இப்போ ஓவரிஸ்ங்கிறது என்ன பார்த்துருக்கோம்? இட் இஸ் அ பிரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் டு ப்ரொடியூஸ் அ ஃபீமேல் கேமெட் கால்ட் ஓவம். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வெரி பேசிக் பாயிண்ட், வேர் எவ்ரிபடி knows it, so don't have to worry about it. Next, the ovaries are located one on each side of the lobe. நல்லா பாருங்க, can you see this diagram like this? இதுதான் ஒரு ஓவரி, இதுதான் இன்னொரு ஓவரி. பார்த்தாச்சா? கிளியரா? அடுத்து, the ovary is an elliptical structure about 2 to 4 cm long. இதோட லெங்த் எவ்வளோ சொல்கிறாங்க? 2 to 4 cm பெருசாக சொல்கிறாங்க. Each ovary is covered by a thin cuboidal epithelium called germinal epithelium. கைஸ், நம்ம ஸ்பெர்ம்ஸில் படிக்கும்போது, டெஸ்டஸில் படிக்கும்போது டியூனிக்கா ஆல்புஜினான்னு பார்த்துருப்போம். ஒரு ஸ்ட்ரக்சர் டயக்ராமில் இருந்திருக்கும். நான் பெருசாக ஸ்ட்ரெஸ் பண்ணல, பட் தட் இஸ் சேம் திங் ஹியர். ஓகே, அங்கே பாருங்கள். பாருங்கள், டியூனிக்கா ஆல்புஜினா ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கும். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க? அது இருக்குது, ஆனால் ஆக்சுவலி யார் வெளியே இருக்கா? ஜெர்மைனல் எபித்திலியம்ங்கிற ஒரு லேயர் இருக்குது. ஈச் ஓவரி இஸ் கவர்டு பை ஜெர்மைனல் எபித்திலியம். ஓகே, விச் என்க்ளோசஸ் த ஓவேரியன் ஸ்ட்ரோமா. அப்படின்னா என்ன? நல்லா சொல்ல பாருங்கள். நம்ம ஒரே ஒரு ஓவரி எடுப்போம், அழகாக அப்படியே வரைவோம். ஓகே, ஓவரி அப்படியே அழகாக வரைஞ்சோன்னா அதுக்குள்ளே வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, அதுக்குள்ளே நிறைய என்ன இருக்கும்? ஸ்பேஸ் இருக்கும். இந்த ஸ்பேஸ் தான் என்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ரோமான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ரோமான்னு சொல்கிறாங்க. ஓவரிக்குள்ளே இருக்கிறதுனால அது என்ன சொல்கிறாங்க? ஓவேரியன் ஸ்ட்ரோமான்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிருச்சா? இப்போ ஸ்ட்ரோமா புரிஞ்சிருச்சா? இந்த ஸ்ட்ரோமா வந்து ரெண்டாக பிரிக்க போகிறாங்கடா. வெளியாப்பில் இருக்கிற ஸ்ட்ரோமாக்கு ஒரு பேர், உள்ளாப்பில் இருக்கிற ஸ்ட்ரோமாக்கு இன்னொரு பேர். பார்த்துருவோமா? The stroma is differentiated into outer cortex and inner medulla. நல்லா பாருங்க இந்த டயக்ராம. இதுதான் அந்த கம்ப்ளீட் ஓவரி. அந்த ஓவரியில் வெளியாப்பில் இருக்கா, இது என்ன சொல்கிறாங்க? இது எல்லாமே இதுதான் என்ன சொல்கிறாங்க? கார்டெக்ஸ். இது வந்து கார்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே, இந்த பகுதி எல்லாமே என்ன சொல்கிறாங்க? கார்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிறது என்ன சொல்கிறாங்க? மெடுலான்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரோமாக்குள்ளே ரெண்டாக பிரிக்கிறோம். வெளியாப்பில் இருக்கிறது கார்டெக்ஸ், உள்ளே இருக்கிறது யார்? மெடுலா. புரிஞ்சிருச்சா? anybody having any doubt so far? Clear guys? Okay, good. இப்போ below the germinal epithelium is a dense connective tissue called tunica albugina. Albugina என்ன அர்த்தம்னா ஒயிட்னு அர்த்தம்டா. சரியா? சும்மா சொல்கிறேன், ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஒயிட்டாக இருக்கிறனால அதுக்கு பேர் ஆல்புஜினியம். ஓகே, சம்டைம்ஸ் பீப்புள் கம் அண்ட் ஆஸ்க், சார் ஆல்புஜினா ஏன் பேர் வச்சிருக்காங்க, நல்லா இருக்கே அப்படின்னா. இல்லை, ஆல்புஜினா ஒயிட்னு அர்த்தம். ஓகே, ஸோ அந்த ஜெர்மனல் எபித்திலியம் அவுட்டர் லேயர் பார்த்தோம். அது கீழே யார் இருக்கா? ஆல்புஜினா இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சு. த கார்டெக்ஸ் அப்பியர்ஸ் டென்ஸ். இப்போ கார்டெக்ஸையும் பார்க்க போகிறோம், மெடுலாலையும் பார்க்க போகிறோம். கார்டெக்ஸ் வெளியேவா உள்ளே? அவுட்டர் கார்டெக்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னர் மெடுலா. அவுட்டர் கார்டெக்ஸ்னா தம்பிகளை ஞாபகம் வச்சுக்கோங்களா. இன்னொரு முக்கியமான டவுட் எல்லாத்துக்கும் இருக்கும். ஓவரிக்கு வெளியே இருக்கிறது கார்டெக்ஸ் இல்லை, ஓவரிக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரோமால வெளியாப்புல இருக்கிறது கார்டெக்ஸ், உள்ளாப்புல இருக்கிறது யாரு? மெடுலா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கிளியர்? Fine. So the cortex appears dense and granular due to the presence of ovarian follicles in various stages of development. சார் என்ன சொல்றாங்க? புரியல, பார்த்துருவோமா? அவ்வளோதான். இது என்ன பெரிய விஷயம்? இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் நம்ம கிட்ட மாதிரி பார்த்துருவோம். பாருங்க, இதுதான் ஓவரிடா. இப்போ ஓவரியில் வெளியாப்பில் என்ன இருக்குன்னு சொன்னால் கார்டெக்ஸ் இருக்குது. அப்போ இந்த கார்டெக்ஸ் சுற்றி என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க? ஃபாலிக்கிள்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க? கார்டெக்ஸில் ஃபாலிக்கல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபாலிக்கல்ஸ் எங்கே தான் இருக்கும்? கார்டெக்ஸில் மட்டும்தான் இருக்கும். அப்போ உள்ளே யார் சார் இருப்பா? அதுக்கும் ஆள் இருக்குது. உள்ளே இந்த மெடுலா பகுதியில் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும்டா. சரியா? அதாவது இந்த ஃபாலிக்கல்ஸ் வந்து யாருன்னா ஓவா தான். சரியா? இந்த ஓவா வளர்றத ஃபாலிக்கல்ஸ்னு சொல்கிறோம். அது டீட்டெயிலாக படிப்பீங்க. அது வளரணும்னா என்ன வேணும்? நியூட்ரிஷன் வேணும். அது யார் கொடுப்பா? பிளட் தான் கொடுக்கும். அந்த பிளட்டுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? வாஸ்குலர் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். அப்போ இந்த வாஸ்குலர் எலமெண்ட்ஸ் எங்கே இருக்கும்? மெடுலால இருக்கும். கார்டெக்ஸ்ல ஃபாலிக்கல்ஸ் இருக்கும், மெடுலால என்ன இருக்கும்? வாஸ்குலர் எலிமெண்ட்ஸ் இருக்கும். புரிஞ்சிருச்சா? யாருக்கு டவுட் இருக்கா? அவ்வளோதான் விஷயம். ஈஸியா? ஸோ பாருங்க, மெடுலா இஸ் a loose connective tissue with abundant blood vessels, lymphatic vessels and nerve fibers. ஸோ ரோமுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே நம்ம கொடுக்கறது தான் இந்த பர்டிகுலர் எலிமெண்ட்ஸ். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே ஓகே, ஷூர், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ முடிஞ்சிருச்சா? அடுத்து இப்போ மெடுலாவில் என்ன இருக்குது? மெடுலா இஸ் a loose connective tissue with abundant blood vessels, lymphatic பார்த்தாச்சு. இப்போ பாருங்கள், the ovary remains attached to the pelvic wall and uterus by an ovarian ligament called mesovarium. சார் என்ன சொல்கிறீங்க? புரியல. பெல்விக் வாலுங்கிறீங்க, யூட்ரஸுங்கிறீங்க, ஓவேரியன் லிகமெண்ட்டுங்கிறீங்க, மீசோவேரியம்ங்கிறீங்க. பார்த்துருவோமா? இங்கே பாருங்கடா, ஓவரி இங்கே இருக்கா? ஃபஸ்ட்டு ஓவரி கண்டுபிடிங்க. பச்சை கலர் ஜிங்குஜான்னு வரையும். வருங்க, பச்சை கலர் தெரிய மாட்டேங்க, சாரி, ப்ளூவே எடுப்போம். இந்த ப்ளூ தான் என்ன சொல்கிறாங்க? ஓவரின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த ஓவரி வந்து நீங்கள் இந்த டயக்ராமில் பார்க்கும்போது, இங்கே பாருங்கள், டயக்ராமில் பார்க்கும்போது இப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க. ஓகே, ஆனால் அது உழுகாதா? உழுகாது. ஏன்னா இந்த ஓவரி இந்த தெரியுதா?
இதெல்லாம் தான் மீசோவேரியம் சொல்லுவோம். இந்த ஓவரி என்ன ஆகும்னா நீங்கள் டயக்ராமில் பார்க்கும்போது இப்படி தொங்குற மாதிரி தெரியும்டா, ஆனால் ஆக்சுவலி வந்து அட்டாச்சாக இருக்கும், இப்படி ஒட்டி இருக்கும் பாடி வால் கூட. அந்த பாடி வால் கூட ஒட்டுறது யார்? இந்த மீசோவேரியம். புரிஞ்சிருச்சா? மீசோவேரியம்னு ஒன்றும் இல்லை, இந்த ஓவரி வந்து பாடி வால் கூட ஒட்டி இருக்கணும். இப்படி வெளியே தொங்காது, இப்படி ஒட்டி இருக்கும். இப்போ இமேஜின் திஸ் இஸ் பாடி வால்னா இங்கே ஓவரி இங்கே எடுத்துருக்குன்னு இப்படி இருக்காது, ஒட்டி இருக்கும் இப்படி. அதான் என்ன சொல்கிறாங்க? மீசோவேரியம் சொல்கிறாங்க. புரிஞ்சிருச்சா? அவ்வளோதான். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓவரியை முடிச்சாச்சு. அடுத்து ஆக்சிலரி ஆர்கன்ஸ் டப்புன்னு பார்க்குறோம், முடிச்சு விட்றோம். பார்த்துருவோமா? ப்ரைமரியாக இந்த டயக்ராம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 90% முடிஞ்சிடும். டயக்ராமே போதும், சொல்லி கொடுத்துறேன். டயக்ராம் மட்டும் போதும், முடிச்சிடலாம். ரெடியா? எல்லாம் ரெடியாடா? இது கேட்க டவுட் இருக்கா? All good? Anybody having any doubts, any queries? Fast, tell me. If there is no doubt, quickly tell no doubt. Yes, good. Is it all clear? Okay, very good. Everybody is having fine. Okay, now we'll start. Diagram பாருங்க. இதுதான் female reproductive system. Ovary locate பண்ணிட்டீங்களா? பார்த்தாச்சு சார். இந்த ஓவரி நேராக பாருங்கள் சார், இங்கே ஒரு இதில் அட்டாச் ஆயிருக்கு. அது வந்து ஓவேரியன் லிகமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அது நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவையாக இருக்கிறது பார்ப்போம். இப்போது இந்த ஓவரி வந்து நேராக எங்கே அட்டாச் ஆயிருக்கு? கேன் யூ see this? This is what you call as fimbriae. அப்படின்னா ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர். அப்படின்னா என்ன அர்த்தம்டா? ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர். அப்போது இந்த ஓவரி வந்து அட்டாச் ஆகிருக்கு யார் கூட? ஃபிம்ப்ரியேங்கிற ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஃபிம்ப்ரியே எங்கே அட்டாச் ஆகிருக்கு? நல்லா பாருங்கள், ஃபெல்லோப்பியன் டியூப்னு ஒரு பகுதி கூட அட்டாச் ஆகிருக்கு. இது பேர் தான் ஃபெல்லோப்பியன் டியூப். பார்த்துட்டிங்களா? அந்த ஃபிம்ப்ரியேங்கிறது இதே தான். கன்சிடர் திஸ் ஆஸ் ஓவரி. ஸோ ஓவரி இங்கே இருக்குது. ஓவரி எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? ஃபிம்ப்ரியேல ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எனக்கு அந்த ஸ்டெப்பு தான் வருது, வலி போல் அப்படி ஸ்டெப் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், ஐ கேன் ஷோ யூ ஹியர். Okay, can you see this? So look at my hand here. So here you have ovary. Ovary வந்து அட்டாச் ஆயிருக்கு யார் கூட? finger like structure called fimbriae. அப்போ fimbriae அட்டாச் இந்த பகுதி ஃபுல்லாக என்ன சொல்லுவோம்? இது ஃபுல்லாக என்ன சொல்லுவோம்? ஃபெல்லோப்பியன் டியூப்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஃபெல்லோப்பியன் டியூப். இந்த மாதிரி 2 இடத்துல அப்படி இருக்கும். புரிஞ்சிச்சாடா? ஓகே, இப்போ இந்த ஃபெல்லோப்பியன் டியூப் வந்து என்ன சார் பெரிய இதுங்கடா? ஃபெல்லோப்பியன் டியூப்ல கொஞ்சம் பார்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபெல்லோப்பியன் டியூப்ல ஃபஸ்ட்டு பார்ட், ஃபிம்ப்ரியே தனி பார்ட். ஃபிம்ப்ரியே வந்து ஃபெல்லோப்பியன் டியூப்ல அட்டாச் ஆயிருக்கு. அப்போ அது ஃபிம்ப்ரியே வந்து ஃபெல்லோப்பியன் டியூப்ல எந்த பகுதியில் அட்டாச் ஆயிருக்குன்னா இன்ஃபென்டிபுலம்ங்கிற பகுதியில் அட்டாச் ஆயிருக்கு. ஃபிம்ப்ரியே இஸ் அட்டாச் டு த இன்ஃபென்டிபுலம். இன்ஃபென்டிபுலம்க்கு அப்புறம் என்ன பார்ட் இருக்கு? ஆம்புலாக்கு அப்புறம் இஸ்துமஸ். அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? ஓகே, ஃபெல்லோப்பியன் டியூப்ல என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்கு? இன்ஃபென்டிபுலம், ஆம்புலா, இஸ்துமஸ். Ovary is attached to the fallopian tube. Correct statement. Ovary is attached to the fimbriae. Correct statement. Clear? Got it? Fine? Okay. ஸோ இப்போ இன்ஃபென்டிபுலம், ஆம்புலா, இஸ்துமஸ் இருக்குது. ஓகே சார், அப்படியே நேராக வாங்க. என்ன இருக்குது சார்? என்னமோ லைட்டாக பல்ப் இருக்குது. அது பேர் தான் என்ன சொல்லுவோம்? ஃபண்டஸ்ன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஃபண்டஸ் என்று அழைக்கப்படும். சார் அப்படின்னா இது ஃபுல்லாமே நம்ம யூட்ரஸ்ன்னு சொல்லுவோம்டா. கேன் யூ see this part? இது ஃபுல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்? யூட்ரஸ்ன்னு சொல்லுவோம். இந்த யூட்ரஸ் ஷேப் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு? என்ன ஷேப் தெரியுமா? டயக்ராம் பார்த்தா சொல்ல மாட்டீங்க நீங்கள், நானே எழுதிடுறேன். இன்வெர்டட் பேர் ஷேப். பேருங்கிறது ஒரு ஃப்ரூட். பேரிக்காய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேரிக்காய் நல்லா ஆப்பிள் மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும், பச்சை கலரில் இருக்கும். அந்த பேரிக்காயை நீங்கள் திருப்பிட்டீங்கன்னா யூட்ரஸ் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த யூட்ரஸில் 3 பார்ட் இருக்குடா. நல்லா பாருங்கள், இது பேர் தான் யூட்ரைன் ஃபண்டஸ். பார்த்தாச்சு சார். கீழே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸ் பேர் என்ன சொல்கிறாங்க? யூட்ரைன் கேவிட்டின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிருச்சா? இது வரைக்கும் நம்ம பார்த்துருவோமா? ரீட் பண்ணிடலாமா? டப்புன்னு ரீட் பண்ணிடலாமா? Fallopian uterus vagina பார்ப்போம். Proximal part of the fallopian tube bears a funnel shaped infundibulum. Proximal என்ன சொன்னேன்? அடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடியது. கரெக்டாக இல்லையா? பக்கத்தில் இருக்கக்கூடியது யார்? இன்ஃபென்டிபுலம். அப்போ டிஸ்டல் பார்ட் என்னதுரா? ஓகே சொல்லுங்கள். ஃபெல்லோப்பியன் டியூபோட டிஸ்டல் பார்ட் என்ன? இதை சொல்கிறவனுக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன மீட் பண்ணிங்கன்னா சொல்லி கொடுத்துருவோம். ஷோர். Distal part of fallopian tube. Who can tell this? Distal part of fallopian tube. You will get a chocolate. Pakka you'll get a chocolate if you're meeting me. Proximal part நம்ம பார்த்தாச்சு. அப்போ distal part என்னவா இருக்கும்?
ப்ராக்சிமல்னா என்ன சொன்னேன், பக்கம் ஃபஸ்ட்டுன்னு சொன்னேன். டிஸ்டல்னா இப்போ என்ன அர்த்தம், தூரமாக யார் இருக்கா, எந்த பார்ட் இருக்கா. இதுக்கு மேலே சொல்லிட்டேன்னா நானே சொல்லிடுவேன் ஆன்சரு. குயிக்காக கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். கண்ணு தெரிய மாட்டேங்குதா? சாக்லேட்டா? சாக்லேட் இல்லை பார்ட்டு. Chocolate I can give you. That is a gift. I am asking the answer. What is the distal part in fallopian tube? If proximal part is infundibulum, tell me the distal part. அவ்வளோதான் question. சொல்லுங்க பாப்போம் குயிக்கா. சார் தெரியல. வெரி குட். நோ ப்ராப்ளம் விஜயலக்ஷ்மி. எஸ், ரிமைனிங் பீப்புள். ப்ராக்சிமல் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ப்ராக்சிமல்னா ஒன்றும் இல்லைடா. இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் இன்ஃபண்டிபுலம். இந்த இன்ஃபண்டிபுலமில் இந்த பார்ட்டு தான் பக்கத்தில் இருக்குது. யாருக்கு பக்கத்தில்? ஓவரி பக்கத்தில் இருக்குது. அப்போ அது என்ன சொல்கிறாங்க? ப்ராக்சிமல், பக்கத்தில், ப்ராக்சிமல்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ தூரமாக இருக்கிறத டிஸ்டல்னு சொல்லுவாங்க. தூரமாக இருக்கிறத டிஸ்டல். அப்போ இங்கே டிஸ்டல் யார்? ஃபெலோப்பியன் டியூபோட டிஸ்டல் யார்? ஓகே, வெரி குட் ரம்யா, தெரியல, ஒத்துக்கிட்டீங்க. இப்போ சொல்லுங்கள் யாருன்னு. Sorry Nikilan, I forgot. Nikilan, tell me Nikilan. Tell me the distal part now. Fast. Hey, biology sharp இருக்கணும். இன்னும் நீங்கள் பட்டன்னு வரணும் ஆன்சரு. ஓகே, ஸோ யாருக்குமே சாக்லேட் இல்லை. லிசன், இப்போ இந்த ஃபெலோப்பியன் டியூபோட ப்ராக்சிமல் பார்ட் இன்ஃபண்டிபுலம் பக்கத்தில் இருக்குன்னா, தூரமாக இருக்கிற கடைசி பார்ட் யார்? இஸ்துமஸ். அவ்வளோதான் ஆன்சர். காட் இட்? தட் இஸ் அ வெரி சிம்பிள் ஆன்சர். ஓகே, த எட்ஜஸ் ஆஃப் த infundibulum, many finger-like projections called fimbriae, which helps in the collection of ovum after ovulation. நமக்கு தெரியும், ஓவம் வந்து வெளியே வந்த உடனே அது யார் எடுத்துப்பா? பளக்குன்னு ஃபிம்ப்ரியேங்கிற ஃபிங்கர்-லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்துக்கும். ஓகே, அவ்வளோதான் விஷயம். ஓகே, அப்புறம் இன்ஃபண்டிபுலம் என்ன பண்ணுது? அப்படியே நேராக போகும்போது வைடர் பார்ட்டாக மாறுது. அந்த பார்ட்டை ஆம்புலான்னு சொல்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் அ வைடர் பார்ட். எங்கே நீங்கள் ஜென்ரலாகவே மேல் சிஸ்டம்லையும் ஃபீமேல் சிஸ்டம்லையும் வைடராக ஒரு பார்ட்டை பார்க்குறீங்கன்னா அது ஆம்புலான்னு சொல்லுவாங்க. சரியா? The last part of oviduct is isthmus, which is short and thick walled connecting the ampulla and infundibulum to uterus. கரெக்டா இல்லையா? ஆம்புலாவையும் சரி இன்ஃபண்டிபுலமையும் சரி, ஆம்புலாவையும் சரி இன்ஃபண்டிபுலமும் சரி, இந்த isthmus என்ன பண்ணுது? யூட்ரஸ் கூடயும் ஃபெலோப்பியன் டியூப்க்கும் கனெக்ட் பண்ணுது. அவ்வளோதான் விஷயம். இது யாருக்கு டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் குயிக்காக சொல்லுங்கடா. யாருக்கு டவுட் இருக்கு? anybody is having any doubt? Is it fine? Is it clear? Any doubts dears? Tell me. Good. Now we'll see what is there in uterus. Okay, so in the uterus paranga, this is, I said you right, it is an inverted pear shaped shape. Patroma, the uterus or womb is a hollow, thick walled, muscular, highly vascular. Sir, inna hollow na space irukku. ஸ்பேஸ் இருக்குது. அப்போ அது ஹாலோன்னு சொல்லுவோம். திக் வால்னு என்ன அர்த்தம்? திக்காக இருக்குது. மஸ்குலர்னு என்ன இருக்கும்? நிறைய மசில்ஸ் இருக்குது. ஹைலி வாஸ்ட்னு அர்த்தம் இருக்கும், நிறைய பிளட் சப்ளை இருக்குது. ஹைலி வாஸ்ட்னு என்ன அர்த்தம்? நிறைய பிளட் சப்ளை இருக்கிறதா ஹைலி வாஸ்ட்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்வெர்டட் பேர் ஷேப் ஸ்ட்ரக்சர் லையிங் இன் த பெல்விக் கேவிட்டி பிட்வீன் த யூரினரி பிளாடர் அண்ட் ரெக்டம். அப்போ யூரினரி பிளாடருக்கும் ரெக்டமுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இன்வெர்டட் பியர் ஷேப் ஸ்ட்ரக்சர் யாருன்னு சொல்கிறாங்க? அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? இஸ் அ கிளியர்? ஃபைன். த மேஜர் போர்ஷன் ஆஃப் த யூட்ரஸ் இஸ் த பாடி ரவுண்டட் ஃபண்டஸ். இதுதான் ஃபண்டஸ். அந்த பல்ஜர் பார்ட் என்ன சொல்கிறாங்க? ஃபண்டஸ்ன்னு சொல்கிறாங்க. Is it clear guys? So far, next uterus opens into vagina through a narrow cervix. நல்லா பாருங்க, இப்போ நம்ம டயக்ராம் கண்டினியூ பண்ணலாம். யூட்ரஸ் அப்படியே வருது அப்படியே வருது. இங்கே ஸ்ட்ரக்சர் வருது பார்த்தீங்களா? அது பேர் தான் சர்விக்ஸ். சர்விக்ஸ்க்கு அப்புறம் வர ஸ்ட்ரக்சர் பேர் தான் வெஜைனா. அவ்வளோதான். Okay, uterus, cervix, vagina. The cavity of the cervix called the cervical canal communicates with the vagina through an external orifice within the uterus to the internal orifice. Sir, என்ன சொல்கிறீங்க? புரியல, சொல்லித்தரேன். இதை யூட்ரஸ் நேராக அப்படி வரும். நேராக வரும்போது இந்த பகுதி தான் என்ன சொல்கிறாங்க? சர்விக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த சர்விக்ஸ் ஸ்டார்ட் ஆகிற இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸ் இதை என்ன சொல்கிறாங்க? ஒரு எக்ஸ்டர்னல் லாஸுங்கிறாங்க. அப்படியே இன்னொன்று இன்டர்னல் லாஸுங்கிறாங்க. அவ்வளோதான். புரிஞ்சுதா?
ஓகே காட் இட். இந்த சர்விக்ஸ் வந்து அடுத்து எங்கேவா போகுது, நல்லா ஞாபகம், சர்விக்ஸ் எங்கே போகுது, வெஜைனாக்கு போகுது. அப்போ அந்த ஸ்பேஸை ஆரிஃபைஸ் ஆர் ஆரிஃபைஸ் ஒன்றும் இல்லை, ஓப்பனிங்னு அர்த்தம். ஓகே, அந்த யூட்ரஸ் நேராக ஒரு ஓப்பனிங் வழியாக சர்விக்ஸ் போகுது, ஸ்பேஸ் தான் அது. என்னது, இன்டர்னல் ஆரிஃபைஸ். அந்த ஸ்பேஸ்லேருந்து சர்விக்ஸ் ஃபார்ம் ஆகி சர்விக்ஸ் நேராக வெஜைனாக்குள்ளே போகுது, எந்த ஸ்பேஸ் வழியாக, எக்ஸ்டர்னல் ஆரிஃபைஸ். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இஸ் இட் கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? டு மேக் திஸ் இஸ் த பார்ட்ரா. This is what you call it as orifice. இந்த சர்விக்ஸில் வரக்கூடிய ஸ்பேஸ், இந்த ரெண்டு ஸ்பேஸ் என்ன சொல்லுவாங்க, ஆரிஃபிஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு ஆரிஃபிஸ், இங்கே ஒரு ஆரிஃபிஸ், அவ்வளோதான். ஓகே, காட் இட்? ஃபைன். ஸோ ஒன்று வந்து இன்டர்னல் ஆரிஃபிஸ், இன்னொன்று எக்ஸ்டர்னல் ஆரிஃபிஸ். காட் இட்? ஃபைன். நெக்ஸ்ட், the cervical canal log with vagina forms the birth canal. வெரி இம்பார்ட்டன்ட் சார். பர்த் கேனல்னா என்ன சொல்ல வரீங்க? அதாவது இந்த சர்விக்ஸையும் இந்த வெஜைனாவையும் நான் சேர்த்திட்டேன்னா எனக்கு என்ன வந்துடும், பர்த் கெனால் வந்துடும். அப்படின்னா ஒரு குழந்தை வரக்கூடிய பகுதி, ஒரு குழந்தை வரக்கூடிய பாத்வே யார், சர்விக்ஸும் வெஜைனாவும் டுகெதர் சேர்ந்த பர்த் கெனால். அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? கிளியர்? ஃபைன். ஸோ திஸ் இஸ் த திங். நவ் the wall of the uterus has 3 layers. இங்கே பாருங்கள், நிறைய லேயராக தெரியுதா? இங்கே ஒரு லேயர், இங்கே ஒரு லேயர், இங்கே ஒரு லேயர், இப்படி லேயராக இருக்குது. என்ன லேயர் இருக்குது? 3 லேயர், ஈஸி லேயர். பார்த்துருவோமா? ஒன்று வெளியே இருக்கிற அவுட்டர் மோஸ்ட் லேயர், இங்கே வெளியாப்பில் இருக்கிற லேயர். கேன் யூ see this? வெளியாப்பில் இருக்கிற லேயர் என்ன சொல்லுவாங்கன்னா பெரிமெட்ரியம்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பெரிமெட்ரியம். புரிஞ்சிருச்சா? வெளியாப்புக்கு லேயர் என்ன சொல்லுவாங்க? பெரிமெட்ரியம்னு சொல்லுவாங்க. இஸ் இட் கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? Is it fine for everybody? Okay. So பெரிய லேயர் முடிச்சாச்சா? அடுத்து மிடில் லேயர் என்ன சொல்கிறாங்க? மயோமெட்ரியம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? மயோமெட்ரியம். ஃபைன். அண்ட் லாஸ்ட் லேயர் என்ன சொல்கிறாங்க? எண்டோமெட்ரியம்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? எண்டோமெட்ரியம். ஒன்று வந்து பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம், எண்டோமெட்ரியம். பெரினா கவரிங் வெளியே, ஓகே. மயோனா மிடில், மயோனா மசில், ஸோ மயோமெட்ரியம். எண்டோனா உள்ளாப்பில் இருக்கிற லேயர் எண்டோமெட்ரியம். புரிஞ்சிருச்சா? 3 லேயரா? இதில் ரொம்ப முக்கியமான லேயர் என்ன கேட்டால் எண்டோமெட்ரியம். எதனாலனா நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, இந்த பீரியட்ஸ்னு படிச்சிருப்பீங்க, மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் படிச்சிருப்பீங்க. அப்போ அந்த இடத்துல ப்ளீடிங்னு படிச்சிருப்பீங்க. அந்த ப்ளீடிங் யார்? இந்த எண்டோமெட்ரியம் தான். ஓகே, இந்த எண்டோமெட்ரியம்ங்கிற லேயர் தான் என்ன ஆகுனா ப்ளீடாகி வெளியே வரும். அதுதான் இந்த எண்டோமெட்ரியம். தட்ஸ் a statement they have given here because it is an glandular layer. நல்ல கிளான்ஸ், நல்ல blood எல்லாம் ஊறி இருக்கிற லேயர் அது. ஓகே, the endometrium undergoes cyclic changes during the menstrual cycle with myometrium exhibits strong contractions during parturition. That is also important. கிளியர்? இப்போ இந்த எண்டோமெட்ரியம் என்ன பண்ண சொல்கிறாங்க? மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்போ ஷெட் ஆஃப் ஆகி வெளியே போயிடும். அப்போ மயோமெட்ரியம் ஃபங்க்ஷன் இருக்கா? இருக்குது. பார்ச்சுரேஷன் என்னன்னு படிச்சிருக்கோம்? டெலிவரி ஆஃப் சைல்டு படிச்சிருக்கோமா? அப்போ குழந்தை வெளியே வரும்போது புஷ் பண்ணணும். அப்போ புஷ் பண்ணுறதுக்கு எந்த மசில் ஹெல்ப் பண்ணுது? மயோமெட்ரியம் ஹெல்ப் பண்ணுது. அவ்வளோதான், முடிஞ்சு. Got it, guys? Fine. Yes. Now last we are getting into last 2 parts. One is vagina and other one is mammary glands. First part ho gaya. Okay? முடிச்சுடலாமா? 10 minutes, just give me 10 minutes. You dedicated 10 minutes. I'll wind up this part and I'll give it to you. Got it? Listen. இப்போ வெஜைனாக்குள்ளே போகிறோம். வெஜைனா is a large fibromuscular tube that extends from the cervix to the exterior. We already saw the diagram, no? Fibromuscular என்ன அர்த்தம்? நிறைய fibers and muscular structure இருக்கும். That's the thing, very simple. Okay, it is the female organ of copulation. மேல நம்ம எப்படி பீனஸை ஒரு காப்புலேஷன் ஆர்கனை பார்த்தோமோ அதே மாதிரி அந்த ஸ்பெர்மை ரிசீவ் பண்ணுறது யார்? இந்த எண்டில் வெஜைனா தான். ஸோ வெஜைனா இஸ் நத்திங் பட் த காப்புலேஷன் ஆர்கன். கிளியர்? புரிஞ்சிருச்சா? அடுத்து the female reproductive structures that lies external to the vagina are called as external genitalia or vulva region. அதாவது வெஜைனாவை சுற்றி வெளியே இருக்கக்கூடிய பகுதிகளை என்ன சொல்கிறாங்க? எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியா ஆர் வல்வான்னு சொல்கிறாங்க. ஸோ அது யார்? லேபியா மெஜோரா, லேபியா மைனோரா, ஹைமன் கிளிட்டோரிஸ். ஓகே, லேபியா மெஜோரா, லேபியா மைனோரா, ஹைமன் கிளிட்டோரிஸ். இதை வந்து நான் ஒரு டயக்ராமில் சின்னதாக ஈஸியாக சொல்கிறேன். இதை பார்த்தாலும் புரிஞ்சிருண்டா? ஓகே, ஸோ வெஜைனாவோட கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜென்ரல் ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க. வெளியாப்பில் ஒரு லேயர் இருக்கா? சாரி, மை பேட். இந்த லேயர் என்ன சொல்லுவாங்கன்னா லேபியா மெஜோரான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? லேபியா மெஜோரா. வெளியாப்பில் இருக்கு. அது பக்கத்தில் யார் இருக்கா? லேபியா மைனோரா இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு என்னங்கிறது?
வெளியே லேபியா மெஜோரா லேபியா மைனோரா உள்ளதா யார் இருப்பா இது வந்து வெஸ்டிபிள்னு சொல்லுவாங்கடா ஆனால் அது தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை பட் நோ இந்த வெஸ்டிபிள்ல நமக்கு 2 ஓப்பனிங் இருக்குது ஒன்று வந்து வெஜைனல் ஓப்பனிங் இன்னொன்று யூரேத்ரல் ஓப்பனிங் ஓகே ஒன்று வந்து வெஜைனல் ஓப்பனிங் இன்னொன்று யூரேத்ரல் ஓப்பனிங் ஸோ அதுவுமே ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம இது வந்து யூரேத்ரல் ஓப்பனிங் இன்னொன்று வெஜைனல் ஓப்பனிங் புரிஞ்சிருச்சா யாருக்கு டவுட் இருக்கா இது வரைக்கும் சொல்லுங்க குயிக்காக சொல்லுங்க டெல் ஷார்ட்கட் சார் எதுக்கு தம்பி ஷார்ட்கட்டு விச் ஒன் யூ வாண்ட் லைக் விச் பார்ட் யூ வாண்ட் ஷார்ட்கட் இஃப் யூ குட் மேக் இட் ப்ரிசைஸ் ஐ கேன் ஹெல்ப் யூ வித் இட் ஓகே ஸோ பாருங்கள் ஸோ நமக்கு வந்து என்ன இருக்குது லேபியா மெஜோராக இருக்குது லேபியா மைனோராக இருக்குது உள்ளே வந்து யூரேத்ரல் ஓப்பனிங் இருக்குது வெஜைனல் ஓப்பனிங் இது வரைக்கும் கிளியரா எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா ஓகே இப்போ வெஜைனல் ஓப்பனிங் காணும் இருங்க இங்கே வந்துடுறேன் இதுதான் வெஜைனல் ஓப்பனிங் ஓகே ஸோ இப்போ இது எனக்கு ஓரளவுக்கு ஐடியா புரிஞ்சிருச்சு சார் இனி அடுத்து சார் பார்த்தோலிங் கிளாண்டுங்கிறானுங்களே என்ன சொல்கிறாங்க நல்லா பாருங்கடா பார்த்தோலிங் கிளாண்ட் ஆல்சோ கால்ட் அஸ் கிரேட்டர் வெஸ்டிபுலர் கிளாண்ட்ஸ் ஆர் லொக்கேட்டட் போஸ்டீரியர் டு த லெஃப்ட் அண்ட் ரைட் ஆஃப் த ஓப்பனிங் ஆஃப் வெஜைனா அப்போ எங்கே இருக்கும் டயக்ராமில் கிராக் பண்ணுங்க பார்ப்போம் ரெட் கலர் யூஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல இருக்கும் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இதுதான் அந்த பார்த்தோலிங் கிளாண்ட்ஸ் தெரியுதா உங்களுக்கு அதாவது வெஜைனல் ஓப்பனிங்க்கு இந்த பக்கமும் யார் இருப்பா பார்த்தோலின் கிளாண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ அது வந்து நம்ம வந்து செமினல் வெசிக்கல் பல்பு யூரேத்ரல் கிளாண்ட் படித்தோம்ல அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கிளாண்ட் தான் பார்த்தோலின் கிளாண்ட் புரிஞ்சிருச்சா அடுத்து பாருங்க தே செக்ரீட் மியூக்கஸ் டு லூப்ரிகேட் அங்கே யார் லூப்ரிகேஷன் பண்ணுறதா சொல்லுங்க குயிக்காக சொல்லுங்க மேல் சிஸ்டமில் ஹூ வாஸ் டூயிங் லூப்ரிகேஷன் ஹூ கேன் டெல் ஃபாஸ்ட் Female, we know that this is Bartholin gland. Tell me who was responsible for the lubrication in males. Fast, make it fast. Are homologous to the bulbourethral glands of male. Okay. Answer இதிலே வந்துருச்சு ஒன்றும் இல்லைடா ஃபீமேலில் லூப்ரிகேஷன் பண்ணக்கூடிய இந்த பார்த்தோலின் கிளாண்டோட வேலையை மேலில் யார் பண்ணுறா பல்போயூரேத்ரல் கிளாண்ட் பண்ணுது அவ்வளோதான் அதனால தான் ஹோமோலோகஸ்ங்கிறாங்க சிமிலர் ஆரிஜின் அவங்க 2 பேருமே ஒரே ஆரிஜினில் வளர்ந்துருக்காங்க சிமிலர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அதனால் என்ன சொல்கிறாங்க ஹோமோலோகஸ்ன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் இன்னொரு கிளாண்ட் இருக்குது சார் ஸ்கீன்ஸ் கிளாண்ட் பார்த்தோலின் ஓகே சார் கிளியர் ஆயிடுச்சு புரிஞ்சிருச்சு வெஜைனா பக்கத்தில் 2 ஓப்பனிங் பக்கத்தில் இருக்கும் தெரிஞ்சிருச்சு சார் ஸ்கீன்ஸ் கிளாண்ட் என்ன சார் அவ்வளோ அது கண்டுபிடிச்சிருவோம் லொக்கேட்டட் ஆன் த ஆன்டீரியர் வால் ஆஃப் வெஜைனா அண்ட் அரௌண்ட் த லோவர் எண்ட் ஆஃப் யூரேத்ரா இங்கே தான் சார் அவ்வளோதான் இங்கே வந்துடும் இதுதான் ஸ்கீன்ஸ் கிளாண்ட் அவ்வளோதான் யூரேத்ரா ஓப்பனிங் கீழே அப்படியே இருக்கக்கூடிய ஒரு கிளாண்டு தான் ஸ்கீன்ஸ் கிளாண்ட் அவ்வளோதான் ரம்யா அப்சல்யூட்லி ரைட் இட் இஸ் பல்போயூரேத்ரல் கிளாண்ட் கங்க்ராட்ஸ் நெக்ஸ்ட் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க தே செக்ரீட்டல் லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிட் அண்ட் ஹோமோலோகஸ் டு த ப்ரோஸ்டேட் கிளாண்ட்ஸ் ஆஃப் த மேல் அப்போ இது வந்து ஹோமோலோகஸ் கொஸ்டின் கேட்கலாம் புரியுதா உங்களுக்கு வெரி குட் ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர்ஸும் கேட்கலாம் பார்த்தோலினுக்கு ஹோமோலோகஸ் யார் பல்போயூரேத்ரல் அண்ட் ப்ராஸ்டேட்டுக்கு ஹோமோலோகஸ் யார் எஸ் ஸ்கீன்ஸ் கிளாண்ட் கிளிட்டோரிஸ்க்கு ஹோமோலோகஸ் யார் கிளிட்டோரிஸ் தான் இங்கே வரக்கூடிய பாட்ரா ஓகே அது வந்து பீனஸ்க்கு ஹோமோலோகஸ் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ அதையெல்லாம் தாண்டி இன்னொரு ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே பார்ஷியலாக இந்த வெஜைனாவை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் ஹைமன் எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் ஆஃப் த வெஜைனா இஸ் பார்ஷியலி க்ளோஸ்ட் பாதி க்ளோஸ்ட் பை தின் ரிங் ஆஃப் டிஷ்யூ கால்ட் ஹைமன் புரிஞ்சுதா இந்த ஹைமனை பற்றி கண்டிப்பாக பேசணும் எல்லாம் கவனிங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே மெனி பீப்புள் டோன்ட் டெல் யூ பட் யூ வில் ஹேவ் டு நோ திஸ் ஓகே பிகாஸ் ஐ டெல் யூ வை ஹைமன் இஸ் ஆஃபன் டான் டியூரிங் த ஃபர்ஸ்ட் காய்டஸ் நான் சொன்னேன்ல காய்டஸ் இன்டர்கோர்ஸ் இது எல்லாமே என்ன அர்த்தம்னா ஒரு மேல் அண்ட் ஃபீமேலோட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் தான் என்ன சொல்கிறாங்க காய்டஸ்ங்கிறாங்க அப்போ ஜென்ரலாக என்ன ஆகும்னா அந்த காய்டஸ் டைமில் தான் இந்த ஹைமன் டேர் ஆகும்னு சொல்கிறாங்க ஓகே ஆர் இட் கேன் பி ஸ்ட்ரெச் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் லிசன் ஆர் அது மட்டும் இல்லை அதுவும் இல்லாமல் இட் கேன் பி ஸ்ட்ரெச்டு ஆர் டான் டியூ டு அ சடன் ஃபால் a sudden fall or jolt and also during strenuous physical activities like cycling, horseback riding etc. இது என்ன புரியுது உங்களுக்கு காய்டஸ் நடந்தால் மட்டும்தான் ஹைமன் டேர் ஆகுங்கிற கான்செப்ட் இல்லை ஹார்ஸ் ரைடிங் பண்ணும்போது சைக்கிளிங் பண்ணும்போது ஆக்டிவிட்டிஸ் ஜிம் ட்ரெனஸ் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் ஹைமன் டேர் நடக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி புரியுதா இல்லையா எல்லாத்துக்கும் ஹைமன் டேர் நடக்கும் அதனால இந்த ஹைமனை வச்சு ஒரு விமனோட வெர்ஜினிட்டியை நம்மளால சொல்ல முடியாது பிகாஸ் இட் இஸ் நாட் அ ரிலையபிள் இண்டிகேட்டர். Is it clear guys? So and therefore cannot be considered as an indicator of women's virginity. Very important point. All understood? Fine? Got it? Shall we continue? Good. Now last நம்ம பார்க்க போகிறது mammary glands. With this we are going to wind up the session. Yes, பார்ப்போம். So mammary glands என்ன எதுக்கு தேவை சார்? Mammary glands வந்து யாருக்கு நல்லா மெச்சூர் ஆகும்னா ஃபீமேல்ஸ்க்கு இருக்கும். எதுக்கு
நியூ பார்ன் பேபியை வந்து நரிஷ் பண்ணுறதுக்கு மில்கை ப்ரொடியூஸ் பண்ணி நரிஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா யார் மேமரி கிளான்ஸ் பார்த்துடலாமா இட் இஸ் செவரல் செபேஷியஸ் கிளான்ஸ் கால்ட் ஏரியோலர் கிளான்ஸ் ஃபவுண்ட் ஆன் த சர்ஃபேஸ் அண்ட் தி ரெடியூஸ் த கிராக்கிங் ஆஃப் ஸ்கின் ஆஃப் நிப்பிள் இப்போ பாருங்கள் ஸ்ட்ரக்சர் பாருங்கடா அதே டயக்ராம் தான் முடிஞ்சு ரொம்ப ஈஸிடா பாருங்கள் இதுதான் மேமரி கிளாண்டோட ஒரு கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்களா இதெல்லாம் ரிப்ஸுடா இது வந்து மசில்ஸு இங்கே வந்து ரிப்ஸ் இருக்கும் இது வந்து ரிப்ஸுக்கு நடுவில் இருக்கிற மசில்ஸு எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் சொல்லுவோம் தேவையில்லை பட் ஸ்டில் ஐ வில் ஹேவ் an ஐடியா அதில் இருக்குது அதுலேருந்து நேராக இது வந்து பெக்டோராலிஸ் மேஜர் இன்னொரு மசில் இருக்குது இது எல்லாமே நீங்கள் டாக்டரானா படிக்கணும் சரியா இப்போ நீங்கள் படிக்க வேண்டாம் பட் டாக்டர்னு கண்டிப்பாக படிக்கணும் அடுத்து இதுதான் இந்த மேமரி ஸ்ட்ரக்சர் இந்த மேமரி ஸ்ட்ரக்சருக்கு ஈஸியாக பாருங்க டப்புன்னு முடிச்சிடலாம் இந்த வயலட் கலர் தெரியுது உங்களுக்கு இந்த வயலட் கலர் தான் என்ன சொல்லுவாங்க லோபியூல்ஸ்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க லோபியூல்ஸ் எல்லாமே இதுதான் அப்போ அதுக்குள்ளே யார் இருக்கான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நமக்கு 2லிருந்து 25 லோப்ஸ் இருக்குது நான் காட்டின வயலட் கலர் ஸ்ட்ரக்சர் தான் என்ன சொல்லுவாங்க லோப்ஸ் எவ்வளோ இருக்குது 2லிருந்து 25 லோப்ஸ் இருக்குது இருக்கா இல்லையா அது தவிர என்ன இருக்குது இந்த லோபுக்குள்ளே ஒரு லொபியூல் இருக்கும் அந்த லொபியூலுக்குள்ளே ஆல்வியோலை இருக்கும் நல்லா பாருங்கள் லோபுக்குள்ளே லொபியூல் இருக்கும் லொபியூலுக்குள்ளே ஆல்வியோலை இருக்கும் இதுதான் ஓகே லோபுக்குள்ள லொபியூல் இருக்கும் லொபியூலுக்குள்ள ஆல்வியோலை இருக்கும் புரிஞ்சிருச்சா இந்த ஆல்வியோலை நேராக என்ன பண்ணும் ஆல்வியோலை தான் மில்க் செக்ரீஷனோட சைட் முக்கியமான பாயிண்ட்ரா நம்ம எப்படி செமினிஃபரஸ் டியூபியூல்ஸாக ஸ்பெர்ம்ஸுக்கு முக்கியம் படித்தோமோ அதே மாதிரி அதே மாதிரி ஆல்வியோல தான் எதுக்கு இம்பார்ட்டன்ட் மில்கோட ப்ரொடக்ஷன் சைட்டாக இருக்குது புரிஞ்சிருச்சா ஸோ இங்கே பாருங்கள் பார்த்துருவோமா ரீட் பண்ணுவோமா ஈச் லோப் இஸ் மேட் அப் ஆஃப் லோபியூல்ஸ் விச் கன்சிஸ்ட் ஆஃப் acini ஆர் alveoli lined by epithelial cells ஓகே சார் செல்ஸ் ஆஃப் த alveoli secrete milk ஓகே செல்ஸ் ஆஃப் த alveoli secrete milk அப்போ இந்த alveoli என்ன பண்ண போகுது நேராக மேமரி டியூபியூல்ஸ்க்கு ஓப்பன் ஆக போகுது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆல்வியோலை வந்து அதாவது நம்ம ஸ்பெர்மலஜின்ஸ் படிக்கும்போது ஸ்பெர்ம்ஸ் எங்கேருந்து உருவாகுது ரூட்டில் படித்தோமா அதே மாதிரி இந்த மில்க் எங்கே உருவாகுது ஆல்வியோலையில் உருவாகுது ஆல்வியோலேருந்து நேரம் எங்கே போகுது மேமரி டியூபியூல்ஸ்க்கு போகுது மேமரி டியூபியூல்ஸ் பார்த்தீங்களா இங்கே இதுதான் ஓகே குட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த எல்லோ கலரில் இதுதான் மேமரி டியூபியூல்ஸ் ஓகே ஐயோ நான் கொஞ்சம் பெருசாக வந்துட்டேன் இந்த குட்டியாக இருக்கிறது என்ன சொல்லுவாங்க மேமரி டியூபியூல்ஸ் இந்த மேமரி டியூபியூல்ஸ் நேரம் எங்கே போகுது பாருங்கள் கண்டுபிடிங்க அப்படியே மேமரி டக்ட்டுக்கு போகுது தெரியுதா இந்த கலர் ஓகே ஆல்வியோலையில் இருக்குது ஆல்வியோலேருந்து மில்க் நேரம் எங்கே போகுது மேமரி டியூபியூல்ஸ்க்கு போகுது மேமரி டியூபியூல்ஸ் இருந்து மேமரி டக்ட்டுக்கு போகுது மேமரி டக்ட்டு நேரம் எங்கே போகுது அப்படியே பாருங்கள் ஆம்புலான்னு ஒரு பகுதிக்கு போகுது போயிடுச்சா இல்லையா ஆம்புலாங்கிற பகுதிக்கு போகுது கரெக்டு சார் அதே கொடுத்துருக்காங்க ஜாயிண்ட் ஃபார் மேமரி டக்ட் அவ்வளோதான் இதோட முடிஞ்சிடலாம் மேமரி என்ன பண்ணுது நேராக இட் இஸ் கெட்டிங் இன் டு பாருங்கள் ஐ வில் மேக் இட் கிளியர் ஸோ மேமரி ஆல்வியோலை இருக்குது ஆல்வியோலையிலேருந்து மேமரி டியூபியூல்ஸ்குள்ளே போகுது மேமரி டியூபியூல்ஸ்லேருந்து மேமரி டக்ட்டுக்குள்ளே போகுது மேமரி டக்ட்லேருந்து மேமரி ஆம்புலாக்குள்ளே போகுது ஆம்புலாலேருந்து லாக்டிஃபரஸ் டக்ட்டுக்குள்ளே போகுது லாக்டிஃபரஸ் டக்ட்லேருந்து நிப்பிள்குள்ளே போகுது வேலை முடிந்து விட்டது அவ்வளோதான் விஷயம் புரிஞ்சிருச்சா ஓகே இஸ் இட் கிளியர் கைஸ் anybody is having any doubt in the route you want me to repeat again is it all clear should I tell it again fast சொல்லுங்க and the mammary glands are modified sweat glands present in both the sexes correct mammary glands present ஆயிருக்குடா nipples present ஆயிருக்கு ஆனால் ஃபங்க்ஷனலாக இருக்குது மெச்சூராக இருக்குது யாருக்கு ஃபீமேல்ஸ்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இட் இஸ் rudimentary in males வந்தாச்சு and functional in females தெரிஞ்சிருச்சு rudimentary நான் functional அவ்வளோதான் a pair of mammary glands is located in the thoracic region we know the thoracic is the region where lungs is present அப்போ அந்த ரீஜனில் என்ன இருக்குது mammary glands இருக்குது it contains glandular tissue variable quantities of fat with a median nipple surrounded by a pigment area called areola ஒன்றும் இல்லை நிப்பில் சுற்றி ஒரு டார்க் பிக்மெண்டட் ஏரியா இருக்கும் அந்த ஏரியாவை என்ன சொல்றாங்க ஏரியோலார் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஏரியோலார்னு சொல்றாங்க அவ்வளவுதான் புரிஞ்சிருச்சா anybody having any doubt அதே தான் கொடுத்துருக்க பாருங்கள் அதே ரூட்டு திருப்பி வருது ஏன்னா அதே ரூட்டு பாருங்கள் நமக்கு ரூட்டு ஒன்ஸ் அகைன் போகலாமா கூடவே சேர்ந்து அப்படியே சொல்கிறீங்களா நீங்களும் ஒன்றா போவோமா ஓகே ஃபஸ்ட் என்ன இருக்குது லோப்ஸ் இருக்குது 20லேருந்து 25 லோப்ஸ் இருக்குது அந்த லோப்ஸ்குள்ளே யார் இருக்கா லொபியூல் இருக்குது லொபியூல்குள்ளே யார் இருக்கா ஆல்வியோலை இருக்குது ஆல்வியோலையில் என்ன ஃபார்ம் ஆகுது மில்க் ஃபார்ம் ஆகுது ஃபார்ம் ஆகிற மில்க்கு ஆல்வியோலேருந்து நேரம் எங்கே போகுது மேமரி டியூபியூல்ஸ்க்கு போகுது டியூபியூல்ஸ்லேருந்து டக்ஸுக்கு போகுது டக்ஸ்லேருந்து எங்கே போகுது ஆம்புலாக்கு போகுது ஆம்புலாலிருந்து லாக்டிஃபரஸ் டக்ஸுக்கு போயிட்டு அங்கேருந்து நிப்பிளுக்கு போகுது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுடா இதை மட்டும் நீங்கள் படிச்சிட்டீங்க அவ்வளோதான் ஈஸியாக எழுதிடலாம் டயக்ராமே டாப்னு போட்டுடலாம் 2 டைம் சொல்லி பாருங்க 3 டைம் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக மண்டையில் இருக்கும் கிளியர் கைஸ் தட்ஸ் த சேம் திங் தேவ் ரிட்டன் ஹியர் ஓகே
Anybody is having any doubt? Is it all clear? We have completed this session successfully. Congrats. Okay guys, congratulations. Thank you for joining. Anybody is having any doubt? Wind up பண்ணிக்கலாமா செஷனை? யாருக்கு டவுட் இருக்கு சொல்லுங்க பாப்போம். Yes guys, tell me. Okay, so since you guys don't have any doubt, you can leave. Thank you for joining, and I just have one request: make sure you are attending session 2, session 3. Very very important. இதை விட முக்கியமான ப்ராசஸஸ் ஈஸியாக சொல்லி தருவேன். லிசன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சலோ, பை பாய், டேக் கேர்.